இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு கணப்பொழுதையும் கற்றல் மற்றும் கற்பித்தல் வழியாக நம்மை நிறைக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிர் நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரறிவாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது தளத்தின் 2ஆம் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும்
இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனைத் துளிகளைக் கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 391வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் எழில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். எழில் நிறைந்த வாழ்வு நம் வசப்பட நாம் எப்பொழுதும் செய்யக்கூடிய செயல்களில் தெளிவு மிக்கவர்களாக, நமது சிந்தனையில் தெளிவு மிக்கவர்களாக, ஒவ்வொரு செயலையும் அதன் உட்பொருள் ஆராய்ந்து நாம் செய்யும் பொழுது, அதற்குரிய வழியில் நாம் பயணிக்கும் பொழுது நமது வாழ்வியல் பயணம் என்றென்றும் எழில் நிறைந்ததாக மாறித்தான் போகின்றது. அத்தகையதோர் சிறப்புமிக்க உரையினை இன்று தமது பிறந்த நாள் அன்று நம்மிடையே சிறப்புரையாக தருவதற்காக இணைந்துள்ளார் அன்பு தம்பி முத்துக்கிஷோர் அவர்கள். நிறைய தரம் சார்ந்து தமது வாழ்வியல் பயணத்தை வடிவமைத்து கொண்டவர் அன்பு தம்பி அவர்கள். தாம் பணிபுரியக்கூடிய இடங்களில் உள்ள செயல்களில் உள்ள தரத்தினை மதிப்பாய்ந்து அந்த செயலின் தரத்திற்கு மதிப்பு கூட்டும் சேவையினை தமது வாழ்வியல் வழித்தடத்தில் செய்து வரக்கூடியவர் அன்பு தம்பி அவர்கள். அது மட்டுமல்லாமல் ஆயுள் காப்பீட்டு துறையில் நமது தளத்தில் சிறப்பு நிகழ்வுகளையும் அரங்கேற்றி இருக்கின்றார். ஒவ்வொரு நிகழ்விற்கும் நாம் அழைக்கும் பொழுது அதற்காக முன் தயாரித்தல் என்பதை முழுமையாக எப்பொழுதும் மேற்கொள்ளக்கூடியவர் அன்பு தம்பி அவர்கள். தம்முடைய அந்த 50 நிமிட உரையை எப்பொழுதும் அர்ப்பணிப்புடன் மற்றவர்களுக்கு அது முழுமையாக பயனளிக்கும் வகையில் சென்று சேர வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பவர். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விடயத்தையும் எளிய உதாரணங்களுடன் அழகியலாக அடுத்தவர்களுக்கு பரிசளிப்பதில் வல்லவராக இருக்கக்கூடியவர். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று நமது நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அன்பு சகோதரர் முத்து கிஷோர் அவர்களை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் செயல் தெளிவு என்ற அற்புதமான சிறப்புரையில் அன்பு தம்பியோடு இணைந்து பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை செயல் தெளிவுடன் நாமும் அணுகுவோம். நமது வாழ்வின் வழிகளை எழில் நிறைந்ததாக மாற்றுவோம். நன்றி. வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி பிரிட்டோனாக்கு, மிக்க நன்றி. முதல் நன்றி கற்பகவழி அக்காவேல் நண்பர் பிரதர். கீழே லிசனஸ் மோட்ல இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இன்னைக்கு என்னுடைய
பிறந்த நாளுடைய இந்த இந்த வருடத்தினுடைய முதல் பிறந்த நாள் வாழ்த்து வந்து பிரிட்டோனட் வந்து தான் வந்தது எனக்கு. அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு, "தம்பி உங்க பிறந்தநாள் வருது. அந்த அன்னைக்கு நீங்க இத பண்றீங்களா?" அப்படின்னாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கௌரவம் எனக்கு இருந்தது. இந்த தளத்துல வந்து இப்படி ஒரு இதா வந்து பேசுறது. அதுவும் வந்து நான் நான் செய்து கொண்டிருக்கும் இதே தொழில், அந்த ஒரு வேலையிலேயே வந்துட்டு அது சம்பந்தமான விஷயங்கள் பேசணும். செயல் தெளிவு, அத வந்து எப்படி நீங்க வந்து பண்றது? இல்ல செயல் தெளிவுன்ற ஒரு இது எப்படி எப்படி பண்ணலாம்? அப்படின்ற மாரி இந்த மாரி இருக்குங்க. நீங்க வந்து இத பத்தி பேசலாம் நீங்க. நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு வாங்கன்னும் போது, எனக்கு ஃபர்ஸ்ட்டு தோணுனது வந்து, நான் ரீசென்ட்டா வந்து என்னோட வாழ்க்கையில நான் வந்து கிராஸ் பண்ணி வந்த 2 தருணங்கள், 2 விஷயங்கள். ஓகே. நான் வந்து அ கடந்த ஒரு 6 மாசத்துல நான் வந்து கடந்து வந்த 2 விஷயங்கள் வந்து என் கண் முன்னாடி வந்தது. இது வந்து அ இத யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா வந்து லாஸ்ட் ஒரு 10, 15, 12 வருஷமாவே வந்து இத தான் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அந்த இத. அ எனக்கு நான் வந்து கான்ஷியஸா செஞ்ச விஷயங்கள், அது வந்து சப்கான்ஷியஸா மாறி அது வந்து தானா வந்து என்னோட அது இப்ப எனக்கு அந்த மோடுக்கு நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றத நான் வந்து உணர்ந்தேன் நானு. ஸோ அவரு கேட்டபோது வந்துட்டு, அ ஏன் நம்ம ஏன் இந்த கதைய நம்ம சொல்லக்கூடாது நம்ம? நம்ம பண்ண விஷயங்கள் நம்ம ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ சரிங்கண்ணா பண்ணிடலாங்க நம்ம. சிறப்பா பண்ணலாங்க அத. அதுல இருக்கிற வந்து அதுலருந்து நான் வந்து யோசிச்சு பார்த்து எடுத்த வந்து சில 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 கற்றல்கள், லேர்னிங்ஸ் என்னன்னா, இத நீங்க வந்து நீங்க எடுத்துக்கிட்டு போறீங்க அப்படின்னா, நீங்க எடுத்து பண்ண போறீங்க அப்படின்னா வந்து, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து, எனக்கு தெரிந்த சில விஷயங்கள நான் வந்து ஒரு ஒரு கோர்த்து உங்ககிட்ட இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. ஸோ அடுத்த ஒரு அடுத்த ஒரு சில நேரங்கள்ல வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றதுல, எனக்கு இதுல வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆ நான் வந்து நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் நானு. உங்க அளவுக்கு என்னால வந்து தூய தமிழ்ல தொடர்ந்து ரொம்ப நேரம் பேச முடியாது. ஆனா நான் அதுக்கு நான் முயற்சிக்கிறேன் நானு. ஆ எனக்கு வந்து நான் வேலை பார்க்குற சூழல் வந்து ஃபுல்லா வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. ஆ அதனால வந்து என்னால வந்து தமிழ்ல வந்து ஃபுல்லா பேசி பண்றது வந்து எனக்கு வந்து வராது. ஸோ ஆங்கில சொற்கள் கண்டிப்பா வந்துரும். அந்த ஒரு இதுக்கு என்ன மன்னிச்சுக்கங்க இத. ஸோ இன்னைக்கு வந்து தளத்துல ஆரம்பிக்கலாங்களா? பிரிட்டோன் ஆரம்பிச்சிடலாமா? தம்பி எஸ். துவங்கிடலாம். ஓகே. எஸ். மௌனம் சம்மதம்னு எடுத்துட்டேன் நான் அதுக்கு முன்னாடியே. ரைட். சரி. இப்போ வந்து ஆ நாங்க வந்து ஆக்சுவலா 2 விஷயம் பண்ணோம் நாங்க. ஆ அது லாஸ்ட்டு போன மாசம் புரட்டாசியில இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர் நெனைக்கிறேன். அந்த டயத்துல வந்துட்டு நானும் ஒய்ஃபும் சேர்ந்து சரி, அவங்க வந்து பிரியாணி நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலா. நல்லாவே வந்து குக் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட அந்த பிரியாணி டேஸ்ட்டு. அண்ட் எனக்கு வந்து குக்கிங்ல வந்து பயங்கர எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. இப்போ விட்டீங்கனாலும் வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் மீலு, இல்ல வந்து ஒரு பிரியாணி, இல்ல வந்து இந்த மாரி ஐட்டம்லாம் நம்ம ஒரு பேச்சுலரா செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து செய்யக்கூடிய ஆள் தான் நானு. இன்னைக்கு நான் வந்துட்டீங்க அப்படின்னா, எதையாச்சும் ஒண்ணு போட்டு கிண்டி சமைச்சு ஒரு ஃபுட் எடுத்துட்டு வந்துருவேன் நானு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கெப்டிசிசம் இருக்கும் இல்லையா? ஸோ அதோட தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் வந்து பல நேரங்கள்ல அந்த ஃபுட் புடிச்சிரும். ஸோ என் ஒய்ஃப் சமைக்கிற சாப்பாடு வந்துட்டு, எனக்கு வந்து அவங்க செய்ற அந்த பிரியாணி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இத நான் வந்து நாங்க 2 பேரும் திடீர்னு பேசினப்ப என்ன சொன்னோம் அப்படின்னா, இத நம்ம ஏன் வந்து இன்னொருத்தருக்கு செஞ்சு குடுக்கக்கூடாது? அப்படின்னு வந்து சும்மா ரேண்டமா ஒரு தாட் யோசிச்சோம் நாங்க. அந்த யோசிச்சத ஒட்டியே வந்து இன்னொரு அண்ணா ஒருத்தர் வந்து அ பேசி அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அந்த அண்ணா வந்து அவர் ஆல்ரெடி இந்த கேட்டரிங் பிசினஸ் லைன்ல வந்து ஆ கேட்டரிங் பிசினஸ் லைன்ல வந்து அவர் வந்து ஆல்ரெடி இருந்ததாகவும் சொல்லி, இப்ப ரீசென்ட்டா வேற சூழல்னால வந்து வேற ஊர் மாறி வந்திருக்கேன் நானு. ஸோ அந்த லைன்ல எனக்கு வந்து நெட்வொர்க் இருக்காங்க. பண்ணலாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்டின்னாரு. ஸோ அந்த ஒரு இதுல வந்து சரி நம்ம ஏன் இத எடுத்துட்டு போயிட்டு, ஒரு பெரிய ஆர்டர்ஸா எடுத்து பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லி எடுத்து ஆரம்பிச்சோம். பட் நாங்க எதிர்பார்த்தபடி வந்து அந்த மாரி போகல. எடுத்ததுமே பெரிய ஆர்டர்ஸ் வந்து யாருமே நம்மள நம்பி குடுக்கல. புது ஊர், புது மனுஷங்க வந்து உணவுல வந்து கேட்கும்போது வந்து டெஃபினட்டா யாரா இருந்தாலும் யோசிக்க தான் செய்வாங்க. தட் வி அண்டர்ஸ்டுட். சரி ஓகே நம்ம வந்து ஆ ஸ்க்ராட்ச்ல இருந்தே ஆரம்பிப்போம் நம்ம. நம்ம வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஊருக்கு ஃபுல்லா நம்ம சர்வீஸ் பண்றதெல்லாம் அடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நாங்க வசிக்கிற ஏரியால இருக்கிற இங்க இருக்கிற குடியிருப்புல இருக்கிற மக்களுக்கு மட்டும், அவங்களுக்கு வந்து சண்டே லஞ்சுக்கு நம்ம வந்து பிரியாணி செஞ்சு குடுக்கலாம் நம்ம அப்படிங்கிறது தான் வந்து வெரி சிம்பிள் ஐடியா. ஸோ இந்த ஐடியா எடுத்துட்டு இத நாங்க மார்க்கெட் பண்ணலான்னு நோட்டீஸ் அடிச்சு, அ நியூஸ் பேப்பர்ல வச்சு எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணியாச்சு. ஆர்டரும் எங்களுக்கு வந்து வந்துருச்சு. நாங்க சொன்ன அந்த அண்ணா வந்து அன்னைக்கு ஒரு நாள் அவரு வேற ஒரு வேலை இருக்கிறவரு அவரு. சண்டே வந்து அவருக்கு ஆக்சுவலா பிஸியான டே அவருக்கு. பட் இருந்தாலும் லீவ்லாம் விட்டு வந்துட்டாரு அவரு. லீவ் போட்டுட்டு வந்துட்டாரு ஆக்சுவலா. ஸோ வந்து நான் 3 பேர் உட்காந்தாச்சு.
நான் வந்து இது எப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா, அந்த ப்ரீ ஆர்டர் பேசிஸ்ல மட்டும் பண்ணோம் நம்ம. நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம வீண் பண்ண வேணாம் சாப்பாட்ட. யாரெல்லாம் ஆர்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் செய்வோம். எக்ஸ்ட்ராவா ஒரு 5 பிரியாணி செஞ்சு வைப்போம் நம்ம. யாராவது திடீர்னு கேட்டா குடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு ஆர்டர்ஸும் வந்தது எங்களுக்கு. நாங்க எதிர்பார்க்காத ஆர்டர்ஸ் தான் வந்தது ஆக்சுவலா. ஸோ ஈரோடு வாழ் மக்கள் வந்து புதுமைக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. புதுசா ஒருத்தர் வராங்க அப்படின்னா என்னன்னு சப்போர்ட் பண்றாங்கன்றத. ஸோ நாங்க வந்து ஆர்டர் வந்தது எங்களுக்கு. அதுக்கு உண்டானது வந்து என்ன மாரி பண்ணலாம்னு யோசிச்சு பேக்கேஜிங்லாம் ப்ராப்பரா டிசைன் பண்ணியாச்சு. அதுக்கு உண்டான பாக்ஸஸ்லாம் வந்து சென்னையிலேருந்து தெரிவிச்சாச்சு. அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து குடுக்குறது, பிராண்டிங் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா டிசைன் பண்ணி முன்னாடியே கொண்டு வந்துட்டோம் நாங்க. அது உள்ள வந்து இலை வச்சு குடுக்குன்ற ஒரு ஒரு நாவல் கான்செப்ட்ல வச்சு பண்ணிட்டோம் நாங்க எல்லாமே நாங்க. ஆர்டர்ஸும் வந்துடுச்சு. இப்போ வந்து இட்ஸ் டைம் ஃபார் எக்ஸிகியூஷன். அந்த விஷயம் வரும்போது, காலையில வந்து 4:30 மணிக்கு நான் எந்திரிச்சேன் அன்னைக்கு நான். 4 மணிக்கு ஆக்சுவலா எந்திரிச்சேன் நானு. அந்த பாக்ஸஸ் போய் கலெக்ட் பண்றேன்ட்டு. 4 மணிக்கு எந்திரிச்சு அறக்க பறக்க வந்து செஞ்சு முடிச்சு எல்லாம் முடிக்கும்போது, ஆ 3 பேருமே ஆக்சுவலா வேலை பார்க்குறோம். இன்ஃபாக்ட் என் பையனும் சேர்ந்து வேலை பார்க்குறான். ஹி இஸ் ஜஸ்ட் ஒரு 3 1/2 வயசு தான் அவருக்கு ஆயிருந்தது அப்ப. இப்போ வந்து 4 வயசு ஆகுது. 6 மாசம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அவரும் சேர்ந்து வேலை பார்க்குறாரு. எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துமே வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஏற கட்டிட்டு நாங்க சாப்பிட உட்காரும்போது மணி 3. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் வேலை பார்த்திருக்கோம். எத்தன பிரியாணி குடுத்தோம்னா, ஐ ரிமெம்பர் ஒரு 10ஓ 15ஓ பிரியாணி தான் ஆக்சுவலா அன்னைக்கு சேல் ஆச்சு அன்னைக்கு. சரிங்களா? ஆ எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் எங்களுக்கு. அவ்ளோ வேலை பார்த்தோம் நாங்க அன்னைக்கு நாங்க. அது நாள் வரைக்கும் வந்துட்டு ஒரு 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 கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு, நாங்கலாம் வேலை பார்த்தது தான். சின்ன வயசுல இருந்து பார்த்தது தான். பட் ஸ்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த இது பண்ணும்போது வந்து அசந்துருச்சு எங்களுக்கு ஆக்சுவலா. சரி இது என்னடா இது இப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி நாங்க கரெக்ட் டயத்துக்குலாம் டெலிவர் பண்ணிட்டோமான்னு பார்த்தா அதுவும் இல்ல எங்களுக்கு. நாங்க வந்து 1:30 மணிக்கு நாங்க கமிட் பண்ணியிருந்தோம் நாங்க. பட் லாஸ்ட் டெலிவரி முடிக்கும்போது வந்து 3 மணி ஆயிடுச்சு. அந்த பெர்சன் வந்து ஹி வாஸ் சோ அக்கமோடேட்டிவ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க. சரி பரவால்ல பண்ணுங்க அப்படின்ட்டாரு. பரவால்ல லேட்டா கூட குடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ சாப்பாடு கொஞ்சம் வந்து ஆறி தான் இருந்தது. அண்ட் அந்த சில டிஷ்ஷஸ்லாம் வந்து அது சூடா சாப்பிட்டா இருக்கிற டேஸ்ட் வந்து அதுல இல்ல. அது எங்களுக்கே எனக்கு தெரிஞ்சிருந்தது. அண்ட் அந்த பிரியாணி செஞ்சபோதும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரியாணில நாங்க எதிர்பார்த்த டேஸ்ட் இருந்தது. பட் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலான்ற மாரி ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்தது. ஓவராலா இட் வாஸ் மிக்ஸ்டு பேக். பட் அன்னைக்கு இதுல வந்து நாங்க பெட்டரா பண்ணோம். ஓகே. எதுவுமே பண்ணாததுக்கு அன்னைக்கு ஏதோ பெட்டரா பண்ணினோம்னு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே. ஆ அன்னைக்கு வந்து 3 பேர் நாங்க வந்து வேலை பார்த்தோம் நாங்க. பையன நான் வந்து கணக்குல எடுக்கல நானு. 3 பேர் நாங்க வேலை பார்த்தோம் நாங்க. ஆ ஒரு 10 ஆர்டர் நாங்க பண்ணோம் நாங்க. அந்த 10 ஆர்டர் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 11 ஹவர்ஸ் டைம் ஆச்சு எங்களுக்கு. சரிங்களா? இதுதான் வந்து கணக்கு. இப்போ ஒரு 2 வீக்ஸ் பேக் லாஸ்ட் 2 வாரம் நாங்க வந்து பெர்சனல் சேனல் நாங்க வந்து ரன் பண்ணல நாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வாரம் பார்த்தீங்க அப்டின்னா வந்து, இதுக்கு வந்து நாங்க நோட்டீஸ்லாம் செலவு பண்ணது வந்து ஒரு ரூ. 3,800 நோட்டீஸ் குடுத்து செலவு பண்ணோம் நாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு வந்தது. ஓகே. இன்னைக்கு லாஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, காலையில 5 மணிக்கு நான் எந்திரிச்சேன் நானு. என் ஒய்ஃப் வந்து ஒரு 5:30, 6:00 போல எந்திரிச்சாங்க. அன்னைக்கும் இதே அளவு வந்து ஒரு ஒரு 15, 20 ஆர்டர் கிட்ட வந்து எங்களுக்கு வந்தது எங்களுக்கு. நாங்க வந்து இந்த தடவ Facebookல ஆட்ஸ் ரன் பண்ணோம் நாங்க. ரூ. 1 கூட வந்து போஸ்டருக்கு செலவு பண்ணல. Instagramல ஆட் ரன் பண்ணோம் நாங்க. அது ஒரு 800 அதுல ஒரு ரூ. 500 செலவு பண்ணி பண்ணோம் நாங்க. அங்கேயே நெறைய மிச்சம் எங்களுக்கு. அண்ட் தென் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 மணிக்கு நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. 2 மணிக்கு நாங்க வந்து நான் பையனுக்கு சாப்பிட்டாச்சு. அவன் வந்து 2:30க்கு தூங்க ஆரம்பிச்சுட்டான் அவன். 2 மணிக்கு நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு நாங்க. எல்லா ஆர்டர்ஸும் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. அகைன் அந்த அந்த ஹீட் சூடா இருக்குன்ற இல்லன்றது பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை தான் எங்களுக்கு அது. அதுக்கு என்ன பண்ணன்றத அடுத்து பார்க்கலாம் அது. அது இனிமே தான் ஒர்க் அவுட் பண்ணோம் நாங்க. பட் அ அதே அளவு ஆர்டர்ஸ் இல்ல அத விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆர்டர்ஸ் ஆக்சுவலா வந்தது. அந்த ஆர்டர்ஸ் வந்துட்டு எங்க ஏரியா மட்டும் இல்ல ஆக்சுவலா. நான் இருக்கிற அந்த ஏரியா வந்து ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ள மட்டும் சர்க்குலேட் பண்ணிட்டுருந்தோம் நாங்க. இப்போ வந்து அத விட ஜாஸ்தி சர்க்கிளே ஆக்சுவலா போயிருச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு நாங்க வந்து டெலிவரி பண்ணோம் நாங்க. இந்த டெலிவரி எல்லாம் சேர்த்து முடிச்சு, நான் வந்து 1:30 2 மணிக்கு எல்லாருக்குமே வந்து 1:45 1:30 மணிக்குள்ள வந்து எல்லாருக்கும் டெலிவரி முடிச்சுட்டேன் நானு. 2 மணி போல சாப்பிட உட்காந்தாச்சு. 2:30க்கெல்லாம் எல்லாரும் வந்து செட்டில் ஆயிட்டு, அடுத்து கிளீனிங் வேலைக்கு வந்து போயிட்டோம் நாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, வெறும் 2 பேர் தான் போனோம். நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான். அந்த அண்ணா வந்து 2ண்ட் ஆர் 3rd வீக் வரைக்கும் அவரு வந்தாரு அவரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஹெல்ப்க்கு தான் வந்திருந்தாரு. அவரு வந்து போயிட்டாரு. ஃபர்தரா இன்னொரு ஆள் ஹையர் பண்ணணும் அப்டின்னா வந்து எங்களுடைய இதுக்கு வந்து பட்ஜெட் கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால நாங்க அத பண்ணல. ஸோ நாங்க 2 பேர் தான் பண்ணோம். இது வந்து அந்த அன்னைக்கு செஞ்சு முடிக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, எங்களுக்கு அது ஒரு அலுப்பா தெரியல. இது வந்து ஓகே இன்னைக்கு காலைல எந்திரிச்சோம் நம்ம, ஆ சண்டே பிரியாணிக்கு வந்து நம்ம விஷயங்கள் செஞ்சு முடிச்சோம் நம்ம. அடுத்து நம்ம வந்து 2ண்ட் ஹால்ஃப் வந்து ரெஸ்ட் அண்ட் தென் சண்டே ஈவினிங் உடைய சில ஒர்க்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். அத நோக்கி நாங்க போயாச்சு. ஆ இதுல வந்து பிசினஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சேமா தான் இருந்தது ஆல்மோஸ்ட். பட் நாங்க குடுத்த இன்புட் வெர்சஸ் அவுட்புட் அந்த ஒரு ரிசல்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஹியூஜ் டர்ன் அரவுண்ட்.
நாங்க ஃபர்ஸ்ட் வீக் சண்டே நாங்க செஞ்சபோது வந்து, அடுத்து மண்டே, டியூஸ்டே வரைக்கும் அதோட டயர்ட்னஸ் எங்களுக்கு வந்து இருந்தது. நேத்திக்கு நாங்க பண்ணும்போது அது டயர்ட்னஸ விட டென்ஷன் ஆக்சுவலா இருந்தது பயங்கரமா. ஐயோ! இத பண்ணணும், அத பண்ணணும், இத பண்ணலையே, அத பண்ணலையே அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்தது. பட் இந்த இந்த லாஸ்ட் சண்டே நாங்க பண்ணி முடிச்சபோது பார்த்தீங்கன்னா, ஓகே அடுத்தது தானே, ஓகே இது பண்ணியாச்சுல்ல, சரி ஓகே இது முடிஞ்சுச்சு, இதுதானே, ஓகே இந்த ஃபீட்பேக் தானே குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப கிளையன்ட் கிட்ட நாங்க அவங்க கஸ்டமர் கிட்ட நாங்க வந்து பேசும்போது, என்ன பாயிண்ட் வந்து அவங்க சொல்றாங்கன்றது ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அத எங்களால டிஃபெண்டும் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வீக் பண்ணும்போது, அவங்க இது இல்ல, அது இல்லன்னு சொன்னபோது வந்து, அது எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல எங்களுக்கு. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. ஸோ வி வர் நாட் ஏபிள் டூ ஸ்பீக் ஆல்சோ. உண்மையா, பொய்யா ஒத்துக்க கூட முடியல எங்களால அந்த மாரி இருந்தது சில விஷயங்கள்ல. இப்ப அதெல்லாம் பேசியாச்சு. இந்த ஒரு அலுப்பு இது எங்களுக்கு ஒரு வேலையாவே தெரியல. இது எங்களுக்கு ஒரு பலுவாவே தெரியல எங்களுக்கு இது. ஆனா வேலை குறைஞ்சான்னு கேட்டா வேலையெல்லாம் குறையல. வேலை அதே அளவுல தான் இருந்தது. அந்த 15 பிரியாணி, 20 பிரியாணி போடணும்னா, இப்ப 20 பிரியாணி அது இதுன்னு போட்டோம் நாங்க. சோ இதுக்கு இடையில என்ன மாற்றம் நடந்தது? என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்டின்னா, ஆ ஓகே. நான் அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கதை நான் இன்னொரு இது சொல்றேன் நான். இன்னொரு கதை சொல்றேன். 2 சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல நானு. 2த்துக்கும் காமனா ஒரு விஷயம் தான் பண்ணேன் நானு. அத நான் சொல்றேன். ஆ 2வது இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு என்னோட ட்ரேடிங்ல. மக்களே நான் வந்து எனக்கு பெர்சனலா நான் என்ன பண்றேனோ, அததான் வந்து என்னால இது பண்ண முடியும். பட் அ இது மாரி நடந்திருக்கலாம் அப்டின்ற மாரி இமேஜின் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ நான் இந்த விஷயங்கள் எடுத்துட்டு வரேன் அப்டின்னா வந்து அ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ நான் 2வது விஷயம் வந்து ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும். ட்ரேடிங்ல சரிங்களா? ட்ரேடிங்ல வந்துட்டு நான் நான் வந்து ஆக்சுவலா சிஸ்டமேட்டிக் ட்ரேடர்ன்னு சொல்லுவேன் நான் என்ன பத்தி. ஒரு விஷயம் இருக்கு அப்டின்னா வந்து, அ அது ஏறுச்சுன்னா வாங்குவேன், இறங்குச்சுன்னா வித்துருவேன். அது எப்படி ஏறுன்றதுக்கு அதுக்கு அதாவது அந்த சிஸ்டம் எனக்கு சொல்லுச்சு அப்டின்னா நான் வந்து செய்வேன் நானு. சிஸ்டம் எனக்கு சொல்லலன்னா செய்ய மாட்டேன் நானு. அந்த மாரி ஒரு ஆளு. நானா போயிட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு வாங்குறதோ, நானா ஒரு ரேண்டமா ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் நானு. ஓகேயா? ஸோ நான் சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் நான் அந்த அந்த ஒரு கேட்டகரில வர ஆள் நானு. இப்ப நான் வந்து ரீசென்ட்டா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் நானு. அந்த கத்துக்கிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி டிஸ்கிரிஷனரி. டிஸ்கிரிஷனரி அப்டின்னா வந்து, அந்த ட்ரேட் என்ன மாரி மாறும் அப்டிங்கிறது வந்து, அந்த ட்ரேட்ல, சார்ட்ல, லைவ்ல நீங்க பார்த்தா மட்டும் தான் வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க வந்து அத உட்கார்ந்து பார்த்து அனலைஸ் பண்ணி, அதுக்கு வந்து நீங்க வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்கா? ஓகே. அப்ப இது ஏறுவான், இல்ல இறங்குவான்றத ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்குன்னு ஒரு ஸ்டாப் லாஸ், அதுக்குன்னு ஒரு இதெல்லாம் போட்டு பண்ணா மட்டும் தான் வந்து, அந்த ட்ரேட் வந்து பண்ண முடியும். இன்ஃபாக்ட் அந்த 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 ட்ரேடிங் விஷயம் வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் ட்ரேடிங் சொல்லுவாங்க அந்த இத. இது வந்து யார நீங்க போய் கேட்டீங்க அப்டினாலுமே, அது கஷ்டமான ட்ரேடிங் சார். அதெல்லாம் போய் அது எப்படி சார் படிக்க முடியும்? அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. அது ரொம்ப வந்து ஆ புத்தி இருக்கவங்க மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லி தட்டி கழிச்சுருவாங்க. இன்ஃபாக்ட் நான் போய் நெறைய யூடியூப்ஸ்ல வந்து பார்த்த போதுமே வந்து எனக்கு அது சரியா புரியல. அது சில புத்தகங்கள் அத பத்தி படிச்சேன் நானு. அப்பயும் எனக்கு புரியல எனக்கு அந்த இத. அது எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்தது. பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து ஒருத்தர் எனக்கு வந்து மீட் பண்ணேன் நானு. அவரு எனக்கு அந்த விஷயத்த சொல்லிக் குடுத்தாரு எனக்கு இத. நான் அவர்கிட்ட ஆக்சுவலா காசு பே பண்ணி தான் நான் கத்துக்கிட்டேன் அந்த இத நானு. அவரு சொல்லிக் குடுத்த விதம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. சோ ஐ வாஸ் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் இட் மச் பெட்டர். மத்த யூடியூப் சேனல்ஸ், ஃப்ரீ கன்டென்ட்ட விட வந்து அவர்கிட்ட நான் வந்து அத கத்துக்கிட்டேன் நானு. இப்ப நான் கத்துக்கிட்டேன். எனக்கு அது ஈஸியா பட்டுருச்சு. எனக்கு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் நானு. இப்ப என் கையில வந்து ஒரு 27 வகையான பேட்டர்ன் இருக்கு என்கிட்ட. சரிங்களா? மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு 27 வகையான பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த 27ல 1 எதுன்றது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்டின்னா, அந்த 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 27 பேட்டர்னுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ, அத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ப்ராஃபிட் நீங்க அடிச்சிடலாம் நீங்க. இதுதான் வந்து அந்த ஹார்மோனிக் பேட்டர்னுடைய தத்துவம் இதுதான் அது. ஓகே. அப்ப 27 பேட்டர்ன் என்கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட நான் சமைக்கிறேன், நான் பிரியாணி பண்ண போறேன் அப்டின்னா, என்ட்ட இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்ஸ் என்ட்ட கையில இருக்கு என்கிட்ட. வெங்காயம் இருக்கு, தக்காளி இருக்கு, சிக்கன் இருக்கு, எல்லாமே இருக்கு என்கிட்ட. ஆனா, அது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நான் வந்து அத பதப்படுத்தினா தானே வந்து அது ஃபுட்டா வெளிய வரும். அவுட்கம்மா வெளில வரும். இப்ப இந்த 27 பேட்டர்ன் என்கிட்ட இருக்கு. ஆனா, இந்த 27 பேட்டர்னையும் வச்சுட்டு என்னால வந்து இது எப்படி நான் வந்து இது எப்படி நான் வந்து ஒரு 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 ட்ரேடிங்கா மாத்துறது, சிஸ்டமா மாத்துறது எனக்கு புரியல எனக்கு அந்த இது. நான் அவர்கிட்ட கேட்டபோது வந்து, "ப்ரோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இத போடுங்க. இது இது உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. இல்லன்னா வந்து அடுத்தது நீங்க போங்க நீங்க." அப்படின்ற மாரி அவரு சொன்னாரு அவரு. அதுல எனக்கு வந்து தெளிவில்ல எனக்கு. இத நான் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஏன்னா என்கையில வந்து எல்லா டூல்ஸும் இருக்கு. என்கிட்ட சுத்தியல் இருக்கு, ஆணி இருக்குது. எத எங்க யூஸ் பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அந்த ஒரு நாலேட்ஜ் எனக்கு சொல்லல. இந்த டூல்ஸ்லாம் இந்த வேலை செய்யும்னு மட்டும் எனக்கு சொல்ட்டாங்க எனக்கு. எந்த டூல நான் வந்து எங்க அப்ளை பண்ணணுன்ற அந்த ஒரு அப்ளிகேஷன் நாலேட்ஜ் என்கிட்ட இல்ல. சரி நான் இந்த இடத்துல வந்து தடுமாறி நிக்கிறேன் நானு. அத நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நாலேட்ஜ் வச்சு நான் வந்து ட்ரை பண்றேன் நானு. ட்ரை பண்ணா செம்ம அடி எனக்கு. ஆ அதாவது யூசுவலா எனக்கு ரெகுலரா வர ப்ராஃபிட்ல இருந்த விட, எனக்கு இங்க வந்து அடி வாங்கி இங்க வர லாஸ் எனக்கு வந்து லாஸ் நெறைய இருக்கனால வந்து எனக்கு அந்த ப்ராஃபிட்ல இருந்து எனக்கு வந்து குறையுது ஆக்சுவலா. மத்த ட்ரேட்ஸ்ல நான் பண்றது வந்து. இது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கு எனக்கு இந்த இது. இது வந்து ஜனவரி, பிப்ரவரிலருந்து நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் அது. ஜான்வரி மாசம் ஆக்சுவலா நடந்த விஷயம் அது. சோ நான் அப்ப வந்து என்ன பண்ணேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே இது எங்கேயோ தப்பா இருக்கு இந்த இது. இது நம்ம நெறைய அடி வாங்குறோம் நம்ம இதுல. நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்டின்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு அந்த இது. ஓகேயா? சோ நான் இதே ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் வந்து அந்த சண்டே பிரியாணில வந்து டே 1 முடிச்சுட்டு
செகண்ட் வீக்குமே ஆக்சுவலா கிட்டத்தட்ட அப்படிதான் போச்சு எங்களுக்கு. நாங்க என்ன ட்ரை பண்ணாலும் வந்து அது அந்த டயத்துக்கு டெலிவர் பண்ண முடியல. ஸோ நாங்க ஏதோ தப்பு பண்றோம்னாங்கன்னு மட்டும் எங்களுக்கு வந்து புரிஞ்சுது எங்களுக்கு. இந்த 2 விஷயத்துலயும் வந்து இப்படி ஒரு ப்ராப்ளத்துல வந்து நின்னோம் நாங்க. ஓகேயா? ஆ ஸோ நான் என்ன பண்ணேன் நானு, சண்டே பிரியாணிக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, எடுத்து லிஸ்ட் போட்டேன் நானு. என்னென்ன வேலையெல்லாம் நம்ம வந்து செய்றோம் நம்ம. அந்த அந்த சண்டே பிரியாணிக்கு வந்து நாங்க ஃபுட் பிரிப்பேர் பண்ணி குடுக்கறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்றோம் நாங்க. இது வந்து ரைட் ஃப்ரம் அந்த போஸ்டர் டிசைன் பண்றதுல ஆரம்பிச்சு, ஃபைனலா வந்து அவங்கள்ட்ட ஃபீட்பேக் வாங்குற வரைக்கும் வந்து என்னென்ன பண்றோம்ன்றத வந்து ஒரு லிஸ்ட் போட்டோம் நாங்க. லிஸ்ட் போட்டுட்டு, இதுவரைக்கும் நான் என்னென்ன அந்த இந்த 2, 3 வாரங்கள் என்னென்ன பிரச்சனைகள நான் ஃபேஸ் பண்ணேன் நானு, அப்படிங்கிறத எடுத்துட்டேன் நானு. ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து எந்தெந்த இடத்துல ப்ராசஸ்ல எந்தெந்த இடத்துல எனக்கு வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அது எல்லாத்தையும் வந்து மாத்த முடியுமா அப்படின்னு யோசிச்சோம். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப தான் நான் இந்த சொல்லப்போற அந்த வார்த்தை அதுதான் அது. ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம். இந்த 2 வார்த்தை தான் நான் வந்து செயல்படுத்தினேன் நானு. ப்ராசஸ் அண்ட் சிஸ்டத்த தான் வந்துட்டு என்னுடைய சண்டே பிரியாணிக்கும் அதுதான் பண்ணேன் நானு. என்னுடைய இந்த ஹார்மோனிக் ட்ரேடிங் இந்த விஷயத்துக்கும் நான் அதுதான் பண்ணேன் நானு. ஓகேயா? இப்ப அந்த ஹார்மோனிக் ட்ரேடிங் நான் பண்ணதுக்கு அப்புறமா வந்து, இப்ப அந்த லாஸ்ட்ல ரெக்கவர் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து ஒரு 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 3,00,000 கேப்பிட்டல் மட்டுமே வச்சுக்கிட்டு, நிஃப்டில ஆப்ஷன்ஸ் இல்லைங்களா? அதுவும் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் நான் ரன் பண்ற அளவுக்கு வந்து ஐ ஹவ் டெவலப்ட். அந்த ப்ராசஸ் நான் டெவலப் பண்ணதுனால, ஐ கேன் சீ த மார்க்கெட்ஸ் வேர் இட் இஸ் கோயிங். இது எங்கிருந்து எங்க போவான்னு எனக்கு தெரியும் எனக்கு. அடுத்து இந்த இடத்துல இங்க வருவான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு. இவன் இது இந்த மாரி ரியாக்ட் பண்ணானா, அடுத்து இவன் இங்க தான் வரப்போறான் அப்படின்றது எனக்கு வந்து தெரிஞ்சிரும் எனக்கு இருந்தது. ஓகேயா? பட் அகைன் நான் வந்து அதுக்குன்னு சில விஷயங்கள் வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சாலுமே நான் அத ரியாக்ட் பண்ண மாட்டேன் அந்த இதுல. அது வந்து அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம், அந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல போய் ஆக்ட் பண்ணுவேன் நானு. செயல்படுத்துறது வேற, ரியாக்ட் பண்றது வேற. அந்த 2 விஷயத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து நான் வந்து பண்ணேன். இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2டே வார்த்தை தான். ஒண்ணு ப்ராசஸ், இன்னொன்னு வந்து சிஸ்டம். சிஸ்டத்துக்குள்ள தான் அந்த ப்ராசஸ் வரும். சிஸ்டம் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க செய்யற விஷயத்துல வந்துட்டு, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த விஷயத்த ஏன் பண்றீங்கன்ற அந்த தெளிவு. 2வது வந்து அந்த ஒரு வேலைய நீங்க வந்து என்ன ஆர்டர்ல நீங்க பண்றீங்க நீங்க. ஆ நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 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 ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா வந்து, அந்த ஆர்டர நான் ஒரு நோட்ல எழுதி வச்சுப்பேன் நானு. ஆ மொத்தமா இன்னைக்கு ஈவினிங் வந்து நோட்ல எழுதி வச்சுப்பேன் நானு. அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு இம்மீடியட்டா தேங்க் யூ நோட் போடுவேன் நானு. அதுக்கப்புறம் ஈவினிங் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 9 மணி வாக்குல மொத்தமா எத்தன ஆர்டர் வந்திருக்கோ கன்சாலிடேட் பண்ணி ஒரு எக்ஸெல்ல அப்டேட் பண்ணிருவேன் நானு. அந்த அப்டேட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ண அத்தன பேருக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் கன்ஃபர்மேஷன். இன்னென்ன விஷயங்கள் நீங்க ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. இதுல மொத்த பில் அமௌண்ட் இவ்ளோ. நாளைக்கு நீங்க வந்து ஜிபே பண்ணலாம். இல்ல வந்து இது பண்ணலாம். இந்த கன்ஃபர்மேஷன் குடுக்கல ஆரம்பிச்சு, அடுத்த நாள் காலையில நான் காலையில எந்திரிச்சதும் வந்து இந்த வேலைகள் நான் பண்ணுவேன் நானு. என் ஒய்ஃப் என்னென்ன வேலைகள் பண்ணுவாங்க. நான் வந்து கறிக்கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளார வந்து அவங்க வந்து முட்டை வந்து வேக வச்சு வச்சிருப்பாங்க. வெங்காயம் தாளிச்சு வச்சிருப்பாங்க. குரு குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாரி ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எழுதினோங்க. அடுத்தடுத்து என்ன வேலைகள்? ப்ராசஸ்ன்றது வந்து யார் என்ன வேலைய எப்ப பண்ண போறாங்க? ஒரு வேலைய தொடர்ந்து அடுத்த வேலை என்ன நடக்கப் போது? அடுத்தடுத்த வேலைகள் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இருக்கு இல்லையா? அதுதான் அந்த ப்ராசஸ் அப்படின்றது. ரொம்ப சிம்பிள். நான் வந்து நேரா போயிட்டு இருக்கேன் நானு. எனக்கு வந்து என்னோட கோல் வந்து நான் வந்து ஈரோட்ல இருந்து திருச்சி போணும் நானு. இப்ப நான் வந்து கரூர் ஜங்ஷன் நான் வந்துட்டேன் நானு. கரூருக்கு வந்துட்டேன் நானு. இந்த 2 இடத்துல ரோடு எனக்கு 2ஆ பிரியுது எனக்கு. ரைட் சைடுல போனா மதுரை, லெஃப்ட் சைடுல போனா வந்து திருச்சி அப்படின்னு வருது. இப்ப நான் வந்து இங்க நான் போறேன் நானு. என்னோட ப்ராசஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு முட்டுச்சந்துல போய் நிக்கிற, ஒரு டி ஜங்ஷன்ல போய் நிக்கிற அப்படின்னா, முட்டுச்சந்துல நீ ஒரு டி ஜங்ஷன்ல போய் நிக்கிற அப்படின்னா, நீ வந்து உன்னோட இலக்கு எதுவோ அந்த டைரக்ஷன் நோக்கி ஓடு. இதுதான் என்னோட ப்ராசஸ். என்னோட இலக்கு என்ன? திருச்சி நோக்கி போணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? லெஃப்ட் எடுக்கணும் நானு. லெஃப்ட் எடுத்து நேரா போறேன் நானு. இவ்வளவுதான் வந்து ப்ராசஸ். உங்க ப்ராசஸ்ல வந்துட்டு ஒரு வேலைய நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு, உங்களுடைய கோல் என்னவோ அந்த கோல முடிக்கிறதுக்கு, நீங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும், அந்த வேலைய நீங்க வந்து என்ன சீக்வென்ஸ்ல நீங்க பண்ணணும். அப்படிங்கிறது தான் வந்து ப்ராசஸ்ன்றது. இத நான் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சோம் நாங்க. ஆ காலையில நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண ஒரு பெரிய இது என்னன்னா வந்து, அந்த முட்டை வந்து முட்டை வேக வச்சு எடுக்கிறதுக்கு வந்து டைம் ஆகுது எங்களுக்கு. ஆ நாங்க பிரியாணிலாம் பேக் பண்ணதுக்கு அப்புறம் கூட முட்டை வந்து உரிச்சுட்டு இருந்தோம் நாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணோம், முட்டைய தூக்கி முட்டை வேக வைக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு டிபெண்டன்சி தேவையில்ல. காலையில ஏர்லி மார்னிங் செஞ்சு வச்சுருவோம் அந்த இத. ஸோ ஃபர்ஸ்ட் வேலைய செஞ்சு வச்சுருவோம் அந்த இத. அதே மாரி வந்து வெங்காயம் தாளிக்கிறது, சில குழம்பு வைக்கிற வேலைகள்லாம் வந்துட்டு க க கறி நான் வந்த கையோட குழம்பு எடுத்து போட்டாலே ரெடி ஆயிடும். ஸோ அப்போ வந்து அந்த வேலைய ஸ்ட்ரீம்லைன் பண்ணியாச்சு. நான் கறிய வாங்கிட்டு உள்ள வந்து கழுவி குடுக்குற நேரத்துக்குள்ளார, என் ஒய்ஃப் வந்து குழம்பு தாளிச்சு வச்சிருப்பாங்க அவங்க. அந்த பீஸ் எடுத்து உள்ள போட்டாங்கன்னா, அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து குழம்பு ரெடி ஆயிடும். அத எடுத்து தனியா வச்சுருவோம் அந்த இத. இப்ப நான் வந்து தான் வந்து அந்த வெங்காய பச்சடி செய்வேன் நானு. அது வந்து என்னுடைய என்னுடைய டாஸ்க் இருந்தது. ஸோ அப்ப வந்து என் ஒய்ஃப் அங்க உள்ள பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும்போது, காலைல டிஃபன் முடிச்ச கையோட அந்த வெங்காய பச்சடி செஞ்சு, அத வெங்காய பச்சடியும், குழம்பையும் பேக்கிங் போட்டு வைக்கிறது என்னுடைய வேலை அது. ஸோ 10 டூ 11 எனக்கு அதான் டாஸ்க். இத நான் செஞ்சு முடிக்கும்போது வந்து ஒரு பிரியாணி ரெடியா இருக்கும்.
ஸோ இதை இறக்கி வச்சு அந்த எடுத்து பேக் பண்ணோம். இப்போ அந்த பேக் பண்ணும்போதுமே எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை? சிக்கன் பீசஸ் வந்து கம்மியா இருந்தது. நாங்க எதிர்பார்த்த அளவு விட கம்மியா இருந்தது. காரணம் வந்து அது குழஞ்சிருந்தது. 2வது வந்து நாங்க ரைஸ் எடுத்து பேக் பண்ணும்போதே வந்து ரைஸோட சேர்ந்து சிக்கனும் உள்ள வந்ததுக்கு எங்களுக்கு அது தெரியல எங்களுக்கு அந்த இது. சில இடத்துங்கள்ல வந்து உள்ள போயிருந்தது. ஸோ பீஸ் கம்மி. ஒரு 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 பிரியாணி பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பீசஸ் நிறைய இருக்கும். இன்னொரு பிரியாணி பாக்கெட்ல பீசஸ் கம்மியா இருந்தது. இந்த பிரச்சனை இருந்தது. ஸோ இப்ப என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து பீசஸ் எல்லாத்தையும் தனியா எடுத்து வை. எல்லா பீஸும் தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு இதுல வச்சுட்டு ரைஸை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு மேலாப்ல வந்து என்ன பீஸ் வைக்கணுமோ அதை வைக்கிறோம் நாங்க. ஸோ இந்த பேக்கேஜிங்ல இந்த சேஞ்சஸ் பண்ணோம் நாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் வந்து அந்த எண்ட் கோல் என்ன எனக்கு நான் வந்து ஒரு 1.5 மணிக்குள்ள நான் கொடுக்கணும். நான் கொடுக்குற பிரியாணில வந்து அளவுல எந்த ஒரு குறைபாடும் வந்துடக்கூடாது. இந்த இந்த குறிப்பிட்ட அளவுல நான் கொடுக்கணும். நான் குறிப்பிட்ட டேஸ்ட்டை நான் வந்து கொடுக்கணும். நான் அதை வந்து அந்த டயத்துக்குள்ளார கொண்டு போய் கொடுத்துடணும். ஃப்ரீயா டெலிவரி பண்ணணும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது நான் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். நான் ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய கோல். இந்த கோலுக்கு என்னால பண்ண முடியும். இந்த கோலுக்கு நான் ஒரு ஆக்ஷனை அலைன் பண்ணிட்டு சீக்வன்ஸ் பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் சீக்வன்ஸ் பண்ணிட்டு பண்ணி வரும்போது எங்களால வந்து இந்த பிரியாணி செஞ்சு முடிச்சு பேக் பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு 1.5 மணிங்கிறத வந்து ஒரு 1.25க்குள்ளார நாங்க கொடுக்குற அளவுக்கு நாங்க வந்து ரெடியாகி வந்துட்டோம். நாங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம்னா இல்ல. பட் வந்து அதுக்கு கிட்ட வந்தாச்சு அந்த. ஓகே. இட் வாஸ் ஃபார் பெட்டர் தென் டெலிவரிங் அட் 3:00. 3 மணிக்கு கொடுத்து அவ்வளவு லேட்டா கொடுத்ததை விட பசியோட இருக்க வைக்கிறத விட 1.25 கிட்ட கொண்டு வந்தாச்சு. இனி அடுத்த கட்டமா வந்து இதை வந்து ஸ்கேல் அப் பண்ணும்போது வந்து நிறைய ஆட்களை வந்து ஹையர் பண்ணி உள்ள போடும்போது டெஃபினட்டா இந்த ப்ராசஸ் அப்படியே நான் கொண்டு போய் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து என்னால இதை பண்ணிட முடியும். அப்ப சிஸ்டம்னா என்ன அப்படின்னா ப்ராசஸ் சொல்லிட்டேன். அப்ப சிஸ்டம்னா என்ன அப்படின்னா வந்து இந்த ஒருத்தர் ஆர்டர் பிரியாணி கேட்கறாரு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து இவ்வளவு குவான்டிட்டி தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து இவ்வளவு குவான்டிட்டி தான் நீங்க வந்து ரைஸ் இருக்கணும், இவ்வளவு குவான்டிட்டி சிக்கன் இருக்கணும். இந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா இதுதான் பண்ணுன்ற அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு வரமுறை இருக்கு இல்லையா? அதுதான் வந்து சிஸ்டம்ஸ்ன்றது. ஒருத்தர் ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் போகணும். அந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்து போனதுக்கு அப்புறமா பேமெண்ட் நீங்க எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க? பேமெண்ட் வந்து நீங்க டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் தான் கலெக்ட் பண்ணுவீங்க. அவருக்கு எப்படி ஃபுட் டெலிவரி பண்ணுவீங்க? நேர்ல போய் தான் டெலிவரி பண்ணுவீங்க. டெலிவரி குடுக்குறது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேல போச்சுன்னா வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி. அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட ரூபான்றது வந்து இது எல்லாம் நீங்க வந்து முன்னாடியே பிளான்டா நீங்க வச்சு இதுதான் ஒரு தெளிவோட பண்றீங்களா நீங்க? இதுதான் ஒரு சிஸ்டம்ஸ்ன்றது. நான் என்னோட ட்ரேடிங்லயும் இதைதான் பண்ணேன். என் கையில வந்து 27 டூல்ஸ் இருந்தது. எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது எனக்கு தெரியும் எனக்கு. ஒரு பொசிஷன் சைசிங் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனா அந்த 27 டூல வச்சுக்கிட்டு நான் வந்து எப்படி இதுல இருந்து ப்ராஃபிட் பண்றது நானே எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அப்ப நான் பண்ணதும் வந்து இதுதான். அந்த என்னுடைய டோட்டல் அந்த ப்ராசஸ் நான் வந்து ஸ்டடி பண்ணேன் நானு. ப்ராசஸ் நான் ஸ்டடி பண்றதுன்னா, இங்க வந்து பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 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 பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பிரைஸ் எப்படி மூவ் ஆகுது அத பொறுத்து தான் ஃபார்ம் ஆகுது. அப்ப நான் வந்து பிரைஸ ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன் நானு. ஃபர்ஸ்ட் இங்கருந்து கீழ இருந்து மேல போறான், மேல இருந்து கீழ வரான். அடுத்து வந்து கீழ இருந்து மேல போறான். ஒருவேள அப்படியே மேல போயிட்டான் அப்படின்னா, ஒரு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது எனக்குங்க. அப்ப நான் வந்து அந்த பேட்டர்ன் நான் வந்து யூஸ் பண்ணணும். ஒருவேள அவன் மேல போனவன் வந்து திரும்ப கீழ வரான் அவன். கீழ வந்து ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் பாயிண்ட் கீழ வந்துட்டான் அப்படின்னா, அப்ப எனக்கு வந்து பேட்டர்ன் பி வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப நான் வந்து இந்த இடத்துல இத யூஸ் பண்ணணும். ஒருவேள இந்த பேட்டர்ன் பி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டர்ன் சி. பேட்டர்ன் சி ஃபெயிலியர் ஆச்சுன்னா பேட்டர்ன் டி. இந்த ஒரு தெளிவு எனக்கு வர்றதுக்கு என்ன பண்ணேன்னா, உட்கார்ந்து எல்லா பேட்டர்னையும் எழுதிட்டு, இது எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணேன் நானு. ஆ குரூப்பிங் பண்ணிட்டு அந்த 27 பேட்டர்னையும் வந்துட்டு மொத்தமா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, 3 பேட்டர்ன் தான். பிரைமரி பேட்டர்ன் 3 அதுக்குள்ளார சப் பேட்டர்ன் செகண்டரி பேட்டர்ன் இல்ல டெர்ஷியரி பேட்டர்ன் கூட சொல்லலாம் நீங்க. அந்த மாரி பேட்டர்ன் இருக்கிறது தான் மிச்சம் இருக்கிற 24 பேட்டர்னும். இந்த தெளிவு எனக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா வந்து அத வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத எடுத்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஒரு பேட்டர்ன் தான் ஒரே ஒரு பேட்டர்ன் தான் ஸ்டாண்டர்டா ஃபார்ம் ஆகுது. அந்த பேட்டர்னுடைய ஃபெயிலியர் ஆர் சக்சஸ பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டேன் நானு. மக்களே நீங்க நம்ப மாட்டீங்க. இது வந்து முழுக்க முழுக்க நானா உட்கார்ந்து யோசிச்சது தான் அது. இது வந்து நான் எந்த இடத்துல மல்டிபிள் பிளேஸஸ் நான் வீடியோஸ் பார்த்துட்டேன் நானு. மல்டிபிள் புக்ஸ் நான் ரீட் பண்ணி பார்த்துட்டேன். எங்கேயோ இடத்துல யாராவது ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. எப்படி கொண்டு போறது அப்படின்றத சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்துட்டேன். இல்ல. நானா உட்கார்ந்து யோசிச்ச போதே எனக்கு அந்த ஐடியா வந்தது எனக்கு. அந்த ஐடியா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஆல்ரெடி என்னோட கிளப் மெம்பர்ஸ்க்கு வந்து இத பத்தி நான் சொல்லிக் குடுத்தேன் நானு. அந்த சொல்லிக் குடுத்தும் அவங்களுக்கு இது ஒரு லைட் பல்ப் மொமெண்ட்டா இருந்தது. இது ரொம்ப இப்ப எங்களுக்கு ஈஸியா புரியுதுன்னு சொன்னது தான் வந்து இத ஃபுல் ஃபிளெட்ஜ்டா எடுத்து இப்ப நம்ம வந்து இத வந்து நம்ம சொல்லிக் குடுக்கிறதே பிசினஸா பண்ணலான்னு அடுத்த ஒரு அடுத்த ஒரு இதுமே நான் வந்து இத பண்ணிட்டு இருக்கேன் நானு. இப்ப இது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கெட் மேல போறான்னா, அடுத்தவன் கீழ வரான்னா, இம்மீடியட்டா நம்ம வந்து ட்ரேட் பஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னாடி அந்த தப்பு தான் பண்ணேன் நானு. எனக்கு தெரிஞ்சது எனக்கு வந்து சூப்பர்ரா இது எனக்கு தெரிஞ்சு போச்சுடா எனக்கு இது.
27 டூல்ல ஒன்று தானே வரப்போகுது. அப்போ இங்கேருந்து வரானா அடுத்து இங்கே தானே போகிறான், போடு ட்ரேட அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ட்ரேட் போட்டிருந்தது. இதை மாறி இங்க வரானா இங்க பஞ்ச் பண்ணக்கூடாது, எங்க எனக்கு அந்த ரிவர்சல் ஜோன் பாயிண்ட் வருதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அங்க வந்து கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிஜமான அங்க தான் போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ட்ரேட் எடுக்கணுன்ற அந்த ஒரு தெளிவு எப்போ வந்ததுன்னா, இந்த இந்த வெறும் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸா இருந்ததை வந்து ஒரு ப்ராசஸா மாத்தினதுக்கு அப்புறம் தான். இப்போ நான் என்ன பண்றேன், வாட்ச் பண்றேன் நானு, பிரைஸ் எங்க போறான்னு பாக்குறேன் நானு. அந்த ரிவர்சல் பாயிண்ட் டி பாயிண்ட்னு சொல்லுவோம் நம்ம, பிஆர்இசட் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் சொல்லுவோம். அந்த ஜோன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கன்ஃபர்மேஷனே செக் பண்ண ஆரம்பிப்போம். கன்ஃபர்மேஷன் செக் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என் கேபிட்டல் எவ்வளவு இருக்கோ வந்து அதுக்கு வந்து நான் வந்து ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், டார்கெட் எங்க வைக்கணும்ன்றது அந்த லெவல்ஸ் அங்கேயே நான் மார்க் பண்ணிடுவேன் நான். மார்க் பண்ணிட்டு அந்த இதுல வந்து 1% மேல ரிஸ்க் எடுக்க கூடாதுன்றதுல அந்த குவான்டிட்டிலாம் கால்குலேட் பண்ணி அந்த ட்ரேடை நான் வந்து ஆர்டர் போடுவேன். அந்த ஆர்டர் போட்டு ஆர்டர் எனக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா மட்டும்தான் எனக்கு அந்த ட்ரேட்ல வந்து என்ட்ரியே கிடைக்கும் எனக்கு. நான் இவ்வளவு தூரம் தெளிவா பண்றது மூலமா நான் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, என்னுடைய லாஸை நான் வந்து கம்மி பண்ணிடுறேன் நான். இதை பண்ணிட்டு நான் வெயிட் பண்றேன் நானு. அடுத்து போய் டார்கெட்டோ ப்ராஃபிட்டோ அடிக்குது, சாரி டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ அடிக்குது. டார்கெட் அடிச்சது அப்படின்னா அந்த ட்ரேட் அதோட முடிஞ்சு நான் வந்து என்னோட லெட்ஜர்ல என்ட்ரி போட்டுட்டு முடிச்சுட்டு வந்தது. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து என்னோட பேட்டர்ன் இன்னும் அந்த ஒர்க் ஃப்ளோ முடியல, எனக்கு இன்னும் ப்ராசஸ் இன்னும் முடியல, நாம எதிர்பார்த்தபடி நடக்கலங்க. அப்படின்னா இவன் ஒரு இது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா இவன் அடுத்து எங்க போவான்றது எனக்கு தெரிய வந்தது. அதுதான் 27 பேட்டர்ன்ல வந்து ஒரு பேட்டர்ன் வருவாங்க. அப்ப அந்த லெவல்ல போயிட்டு நான் திரும்ப வந்து இதே லெவல்ஸ் அந்த இந்த ஜோன் மார்க் பண்றது, இந்த இடத்துல வந்தானா கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணுன்றதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ்க்காக திரும்ப நான் வெயிட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டேன்னா கோ பேக் அண்ட் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் தேர். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும், அடுத்து இதை பண்ணணும், இது ஒர்க் அவுட் ஆகலாம் அடுத்து இதை பண்ணணும், இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுன்றத ஒரு பெரிய டாக்குமெண்டா உட்காந்து எழுதிட்டு அந்த டாக்குமெண்ட் தான் இன்னைக்கு என்னுடைய பைபிள், குரான், பகவத்கீதை எல்லாமே எனக்கு அதுதான் இன்னைக்கு. அதை வச்சு நான் ஃபாலோ பண்றதுனால ஐ எம் ஏபிள் டு ஜெனரேட் ப்ராஃபிட் ஃப்ரம் திஸ் இன் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஒரு கத்துக்கிட்டதுல இருந்து அடுத்த ஒரு 2 monthsல வந்து ப்ராஃபிட் எடுத்து அதை வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்து குயிக்கா க்ரோ பண்ணது காரணம் வந்து இந்த டூல்ஸை வந்து டூல்ஸ் டெக்னிக்ஸா இருக்கிறத வந்து வெறும் வெங்காயம் பச்சை மிளகாவா இருக்கிறது வந்து நீங்க எல்லாத்தையும் ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு போட்டு குக் பண்ணி ஒரு ப்ராசஸா கிரியேட் பண்றது மூலமா மட்டும்தான் இதை வந்து என்னால பண்ண முடிஞ்சதுனால. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இது ரெண்டு தான் மக்களை வந்து மெயினா அந்த ப்ராசஸ் இதுதான் வந்து நீங்க ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஆனா அது வந்து சரியா வரமாட்டேங்குது, எதிர்பார்த்தபடி போக மாட்டேங்குது அப்படின்னா அதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா அந்த இதை நீங்க மாத்தி நீங்க ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணணும். இமேஜின் நீங்க ஒரு ஐஸ் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரோட்ல ஒரு ஐஸ் கடைக்காரர் நீங்க போனீங்க அப்படின்னா குட்டீஸ் எல்லாரும் போய் நிப்பாங்க, சுத்தி நிப்பாங்க, ஆனா எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணும்பாங்க. அப்ப நீங்க போய் வாங்கும்போது நீங்களும் வந்து அவர்கிட்ட கெஞ்சி நின்னுட்டு இருக்கணும், நீங்க வந்து அண்ணா கொடுக்கணும் அண்ணா ஒண்ணு கொடுக்கணும்ட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க ஒரு ஐபேக்கோ மாதிரி இல்லைன்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் மாதிரி எடுத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஐஸ்கிரீம் நீங்க வேணுமோ நீங்க போய் கேட்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு தெளிவான உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஒரு- ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து வரிசையா உங்க ஐஸ்கிரீம் எடுத்து அப்படியே ஃப்ளோ பண்ணி கொண்டு வந்து பில் போட்டு கையில கொடுத்துருவாரு உங்களுக்கு. இதுல நீங்க வந்து அந்த ஆம்பியன்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க. அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்க எடுத்துக்கோ. நீங்க போய் ஒருத்தட்ட வந்து அண்ணா கொடுங்க அண்ணா கொடுங்க கெஞ்சிட்டு இருக்கிறத விட நீங்க போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க வந்து எடுத்துட்டு ஃப்ளோல ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லைனா நீங்க வந்துடலாம். நீங்க ஒரு 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 கடையில நீங்க போய் நின்னு வெயிட் பண்ணி ஒரு மளிகை சாமான் வந்து அவர் எப்ப குடுப்பாரோ அப்பதான் உங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறத விட ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து எடுத்துட்டு வந்துடலாம். அது காரணம் வந்து அங்க ஒரு ஃப்ளோன் இருக்கும். நீங்க வந்து ஒரு 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 ப்ராப்பர் லே அவுட்ல நீங்க வந்து மூவ் பண்ணி வருவீங்க. நீங்க வந்து நீங்க வந்து ஃபைனலா செக் அவுட் பண்ணிட்டு வந்துருவீங்க. நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 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 ஸ்ட்ரீம்லைன்டா நீங்க வந்து உங்க லைஃபையோ இல்ல உங்க லைஃப்ல இருக்க ஒர்க்கையும் கொண்டு போகணும் அப்படின்னா ஆல் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் இம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ். நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த வந்து ஒரு ப்ராசஸா மாத்திட்டீங்க, இது பண்ணா இதுக்கு அடுத்தது தான்ப்பா இதுக்கு அடுத்தது தான்ப்பா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா ஆஹ் உங்களையும் அறியாமலே நீங்க வந்து அந்த அந்த விஷயத்த நீங்க வந்து தெளிவா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது பண்ணி முடிக்கும் போதுதான் வந்துட்டு தப்பு நடக்குதா இல்லையானே உங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து நாங்க அந்த சண்டே பிரியாணி பேக்கிங்ல வந்துட்டு பேக்கேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுங்க, என்னங்க இதுன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் போய் செக் பண்ண வேண்டிய இடம் வந்துட்டு அந்த பிரியாணி பேக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செலோடைப் ஒட்ட இடம் தான். செலோடைப் வந்து ஒட்டணுன்றது என்னோட ப்ராசஸ்ல இருக்கு எனக்கு. நான் வந்து அவங்கள்ட்ட என்ன கேட்பேன், எங்க எப்படிங்க பேக்கேஜ் ஓப்பன் ஆச்சு, அந்த செலோடைப் போட்ட இடத்துல உறிஞ்சு வந்துருச்சா இல்ல சைட்ல எங்கேயும் டேமேஜ் ஆச்சான்னு நான் கேட்பேன் நான். சார் செலோடைப்பே இல்லைங்க அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் வந்து செலோடைப் போட்டுறது என்னோட என்னோட ப்ராசஸ், அதை நான் ஏன் பண்ணலன்றதை அடுத்த நாள் பார்ப்பேன் நான். அது அப்ப நான் என்னோட மிஸ்டேக்குங்கிறத கண்டுபிடிப்பேன் நான். செலோடைப் இருந்திருக்கணுன்றது ஆக்சுவலா என்னோட ப்ராசஸ். அது இல்ல அப்படின்னா வந்து நான் எங்க போய் அட்டாக் பண்ணுவேன் நானு, செலோடைப் போட்ட இடத்துல பேக்கேஜிங் செக்ஷன்ல தான் போய் அட்டாக் பண்ணுவேன் நானு. அங்க போயிட்டு ஏன் செலோடைப் ஒட்டாம விட்டுச்சு, அந்த இதுல ஏன் மிஸ் ஆச்சுன்ற
அந்த ஒரு ஸ்டடி பண்ணனாதான் அதை நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வராம எனக்கு தவிர்க்க முடியும். எனக்கு பாக்ஸே வந்து அடியில கிழிஞ்சிருக்குங்க எனக்கு அப்படின்னா, அந்த கிழிஞ்சிருக்கிறது எப்படி கிழிஞ்சிருக்குன்றது அந்த அந்த கம் விட்டு போய் விட்டு இருந்தது அப்படின்னா அந்த வெண்டார்ட்ட கூப்பிட்டு கேட்பேன். ஏன்பா நீ பண்ணிருக்கிற பாக்ஸ் வந்து தப்பா இருக்குப்பா அப்படிம்பேன் நானு. எனக்கு ப்ராசஸே இல்ல அப்படின்னா, ஒரு பாக்ஸ செலோடே போட்டுவேன், ஒரு பாக்ஸ செலோடே போட்ட மாட்டேன். ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு எக் வைப்பேன், இன்னொரு பாக்ஸ்ல எக் வைக்க மாட்டேன். நான் வந்து ஒரு இதுல 500 1/2 கிலோ நான் வந்து பிரியாணி வைப்பேன் நானு. இன்னொரு இதுல வந்து ஒரு 400 கிராம் தான் பிரியாணி வைப்பேன். இந்த மாரி வந்து ஒரு தெளிவில்லாம நீங்க வேலை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தப்பு சொல்றாங்க அப்படின்னா வந்து, இல்ல ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னா, அந்த தப்பு எங்க ஆரிஜினேட் ஆச்சுன்றதே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் ட்ரேட்ல வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா, ஸ்டாப் லாஸ் அடிச்சது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல் ஃபார் மீ. ஏன்னா ஸ்டாப் லாஸ் இட்ஸ் அ டிசைன். இட்ஸ் அ ஃபீச்சர். ஆனா, அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது அந்த ட்ரேட நான் எக்ஸிட் பண்ணாம நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, தட் இஸ் மை மிஸ்டேக். அப்ப நான் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ப்ரோ எனக்கு இந்த இடத்துல லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஹார்மோனிக் வேலை செய்யல அப்படின்னா, நான் கேட்கிற கேள்வி தான். நீ ஸ்டாப் லாஸ் வச்சியா? ஸ்டாப் லாஸ் வச்சேன். ஸ்டாப் லாஸ்மே எக்ஸிட் ஆனியா? ஆகல. ஏன் ஆகல? என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றத. இது ஒரு ப்ராசஸாவே நான் ஃபாலோ பண்ணல இல்ல அப்படின்னா வந்து, மிஸ்டேக்ஸ் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. திஸ் இஸ் ஆன் தி டிஃபென்ஸ் ஸ்பாட். நான் வந்து தப்பு வந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் வந்து அத நான் தடுக்கிறதுக்கான வழி இது. நான் தப்பு வராம நான் வந்து முன்னேற்றம் அந்த இம்ப்ரூவ்மென்ட் பார்ட்டுக்கு நான் கொண்டு போனேன்னா, எனக்கு ஒரு ப்ராசஸ் ஃப்ளோன்னு இருந்தது அப்படின்னா தான், அத நான் வந்து மெஷர் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து இவ்வளவு டைம் ஆகுது எனக்கு. இல்ல எனக்கு இங்க இருந்து மார்க்கெட் இங்க இருந்து இங்க போயிட்டு வந்து பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் குடுக்குது எனக்கு. இந்த அனாலிசிஸ் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு டைம் ஆகுது. அப்படிங்கிற அந்த ஒரு மெஷர்மென்ட் வைக்க முடியும். இப்ப நான் வந்து இந்த மெஷர் பண்ண அந்த டயத்த வந்து கம்மி பண்ணணும், இல்ல வந்து ஜாஸ்தி பண்ணணும், இல்ல நான் வந்து என்னோட ரிட்டர்ன்ஸ இன்கிரீஸ் பண்ணணும். இப்படி ஏதோ ஒரு கோல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கோல் வைக்கணும் அப்படின்னா, ப்ராசஸ் வந்து பிரெடிக்டபிளா இருக்கணும். இப்ப நான் வந்து பிரியாணி பண்றேன் அப்படின்னா, 1:30 மணிக்கு இவர் வந்து பிரியாணி கண்டிப்பா 1 மணிக்கு வந்து பிரியாணி வந்து டெலிவரிக்கு வெளியில போயிடும் அப்படின்றது டெலிவரி வெளியில போயிடும் அப்படிங்கிறத என்னால வந்து பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சா தான், கன்ஃபார்மா சொல்ல முடிஞ்சா தான் வந்து, அத அங்கிருந்து அடுத்து மேற்கொண்டு கொண்டு போறதுக்கே முடியும் என்னால. அப்ப நான் அத அச்சீவ் பண்ணா என்ன பண்ணணும்? 12:30 மணிக்கு வந்து பிரியாணி பேக்கிங் முடிஞ்சிருக்கணும். 12 மணிக்கு பிரியாணி ரெடி ஆயி வந்திருக்கணும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கணும். இப்ப நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா வந்து, இப்ப நீ அடுத்து அந்த 1 மணிக்கு வெளியில போற பிரியாணி வந்து 12:30 கொண்டு போணும்னா அடுத்து என்ன பண்ணலாம்? அப்பன்னா வந்து எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ப்ராசஸ் இருக்கும் எனக்கு. பிரியாணி குக்கிங்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். பிரியாணி பேக்கிங்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த பொருட்கள் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். இப்ப இதனோட எல்லாத்தினுடைய வந்து அப்படின்னா, டயத்த நான் வந்து குறைச்சுக்கிட்டே வந்தேன். சாரி கேக்குதா? ஓகே. இப்ப எல்லாத்தோட டயத்த நான் குறைச்சுட்டு வர முடிஞ்சது அப்படின்னா, நான் ஓவரால் கோல் அச்சீவ் பண்ண முடியும்னு தெரியும் எனக்கு. இப்ப எனக்கு எங்கேயுமே எதுவுமே இல்ல. எனக்கு ப்ராசஸே இல்ல. ஆனா 1 மணிக்குள்ள குடுக்கணும் அப்படின்னா, எராட்டிக்கா தான் நம்ம வேலை நம்ம ஆ ஆனா ஒரே நிமிஷம் வந்துர்றேன். ஒரு முக்கியமான கால் வந்துட்டே இருக்கு. ஒரே நிமிஷம். முத்துகிஷோர் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கு. நம்ம ஒரு நிமிஷம் காத்துட்டு இருக்கலாம். நன்றி அனைவருக்கும். ஹலோ. கேக்குதுங்க முத்துகிஷோர், நீங்க தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங். தொடரலாம். ஒரு முக்கியமான ஒரு கால் வந்தது. நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நானு. சாரி நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் நம்ம? ஓகே. நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் இல்ல அப்படின்னா வந்து எராட்டிக்கா போகும் வந்தது. நீங்க வந்து செய்யற விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்யற விஷயம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அத வச்சு செய்யுங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க வந்து அடுத்தடுத்த முறை அதே விஷயத்த நீங்க ரிப்பீட்டடா பண்ணும்போது வந்துட்டு, அதுல நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்களோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அத வந்து சீக்வென்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் ரெடி ஆயிடும். அடுத்த முறை நீங்க வந்து செகண்ட் டைம் ஒரு தேர்ட் டைம் நீங்க பண்ணும்போது, நீங்க புதுசா கிரியேட் பண்ணிருக்க அந்த ப்ராசஸ வச்சு அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி பண்றீங்க அப்படின்னா, நீங்க அடுத்து என்ன வேலை செய்ய போறீங்கன்றது உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கும் உங்களுக்கு.
அந்த வேலை முடியும் போது வந்துட்டு நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்றத உங்களால பாத்துக்க முடியும். அது நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்க கோல் அச்சீவ் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணா உங்களால பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த தெளிவு கிடைச்சிடும். ஸோ யூல் பி ஏபிள் டு டூ யுவர் ப்ராசஸ், அச்சீவ் யுவர் கோல் அட் வெரி ஈஸிலி. அதாவது ஈஸிலி நான் சொல்றது என்னன்னா வந்து உங்களுடைய அலுப்பு பெருசா இல்லாம உங்களால அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு 2 விஷயங்கள், இந்த 2 லைஃப் விஷயங்கள் நான் வந்து செஞ்சது மூலமா வந்து இது நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா ஒரு 10 வருஷமா வந்து இண்டஸ்ட்ரியில் நான் வந்து இதை தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பட் ஒரு ப்ராசஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன இடத்துல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது வந்து ஏற்கனவே இருக்கிற ப்ராசஸ் எடுத்து தான் வந்து ஒர்க் பண்ணுமே தவிர ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறது எப்படின்றது வந்து எனக்கு இது இந்த 2 விஷயம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு லெசனா இருந்தது எனக்கு. ஸோ இன்னைக்கு அதை வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண நினைச்சேன். நான் ஐ திங்க் ஐ டிட் அ ஃபேர் ஜாப். இன்னைக்கு வந்து அந்த ஆதி கேட்டரிங்ல வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சண்டே பிரியாணில வந்து ஒரு 2:00 நாங்க வந்து டெலிவரிஸ் எல்லாமே முடிச்சுட்டு 2:30 நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சு நாங்க எங்களுடைய ரொட்டீன் லைஃப்க்கு நார்மல் இதுக்கே வந்துரும். நாங்க ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ப்ராசஸ் இருக்கிறதுனால வந்து லாஸ் ஆனாலும் ஒரு பயம் இல்லாமல் நான் வந்து அடுத்த டேட்ஸ் எடுக்க முடியுது. இது ஒரு ப்ராசஸ் இருக்குன்றது மூலம் வந்து ஐ எம் ஏபிள் டு மேக் ப்ராஃபிட். ஒரு 3 லட்சம் ரூபாய் கேபிட்டல் வச்சு 1 லேக் ரூபாய் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்ற அந்த சேலஞ்சில் இன்ன வரைக்கும் ஒரு 30,000 ருபீஸ் நாங்க வந்து பண்ணிட்டோம். நாங்கன்றது நான் தான். அது நான் வந்து பண்ணிட்டேன். நான் இது வந்து லாஸ்ட் ஒரு 5 வீக்ஸ்ல பண்ண ஒரு விஷயம் வந்தது. ஒரு 1 இயர், ஆமா 1 மந்த்ல ஆக்சுவலா வந்து பண்ண ஒரு விஷயம் வந்தது. ஸோ இது வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் தான். அது 10% இன் 1 மந்த்ன்றது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் இருந்தது. இது செய்ய முடிஞ்சதுக்கா இது ஒரு தைரியமா இறங்கினது காரணமே வந்து இந்த ஒரு ப்ராசஸ் தான். இது செயல்படுத்தினதுக்கு காரணமும் வந்து இந்த ப்ராசஸ் தான். ஸோ ஒரு ப்ராசஸை உருவாக்குங்க, அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க பண்ற விஷயத்துல வந்து என்ன பண்றீங்கன்றது தெளிவு இருக்கும். அந்த தெளிவு வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்களை வந்து நகர்த்தி கொண்டு போக உங்களுக்கு உதவும். ஸோ வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நீ அடுத்து நம்ம கேள்விகள் நம்ம வந்து போலாம்னு நினைக்கிறேன். ரிட்டோன்னா வணக்கம் தோழர். உங்க குரல் கேட்கல. ஒரு வாட்டி வெளியே போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட குரல் கேட்கலைங்க தோழர். அழைச்சு நீங்க பேசுறீங்களா தோழர்? இல்ல நீங்க பேசுறது கேட்கல. உங்க மைக் மியூட்ல இருக்கு. நன்றி, மிக்க நன்றிங்க முத்துகிஷோர். உங்களுடைய பிறந்த நாள் என்று நீண்ட நாள் கழிச்சு நம்ம உங்களுடைய பிறந்த நாள்ல சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதோட நீங்க இந்த 6 மாதங்கள்ல நீங்க என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பத்தியும் பகிர்ந்திருக்கீங்க. செயல் தெளிவு அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்றைக்கு அவர் எடுத்துக்கிட்ட 2 விஷயங்களை பத்தி ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டாரு. முதல்ல ஒண்ணு அவரு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அதாவது அவங்க வீட்ல நல்லா நான்வெஜ் சமைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஏன் இதை ஒரு பிசினஸாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற யோசனை வந்திருக்கு. ஸோ இருவருமே சேர்ந்து நம்ம அதை பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமையில ஒரு மதிய நேரம் மட்டும் அந்த பிரியாணி டெலிவரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. 2 பேரும் சேர்ந்து செய்யலாம்ங்கும்போது ஒருத்தரை துணைக்கு கூப்பிடுறாங்க, ஒரு உதவிக்கு கூப்பிடுறாங்க. அவங்க 2 வாரம் வந்து செய்யறாரு. முதல் நாள் 1:30 மணிக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆர்டர் அப்படிங்கிறது 3 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. இப்போ இந்த கடந்த வாரம் 2 மணிக்குள்ள நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மற்றபடி சுத்தம் பண்ற வேலையும் ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இது எப்படி சாத்தியமாச்சு? அதே மாதிரி அவருடைய பிசினஸ்ல அவர் செய்யற வேலைகள்ல ஒரு டூலை எப்படி மாத்தினார் அப்படிங்கிறத பத்தியும் சொன்னாரு. இதுல எப்படின்னா இதுல முக்கியமான 2 விஷயங்கள் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ப்ராசஸ் அப்படின்னா பிரியாணி டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு ஒரு பிரியாணி செய்யறதுக்கு என்ன வேணும், வெங்காயம் வேணும், தக்காளி, இதெல்லாம் ஒவ்வொன்றா போடணும், எப்படி செய்யறது அப்படிங்கிறது இருக்கு. அதை தாண்டி அதை சரியா பேக் பண்ணணும். உதாரணத்துக்கு அந்த பேக்கிங்ல செலஃபன் டேப் சரியா போட்டு ஒட்டினாதான் அதை டெலிவரி ஒழுங்கா பண்ண முடியும். இந்த மாதிரி சரியாக அதை டெலிவர் பண்ணணும், நேரத்துக்கு பண்ணணும். அவங்க கிட்ட எப்படி பணம் கலெக்ட் பண்றது, இல்ல அவங்க கிட்ட நம்ம எப்படி ஒரு ஃபீட்பேக் ரேட்டிங் வாங்குறது, இது எல்லாமே இருக்கு. இன்னொன்னு, அது முதல்ல எல்லாருக்கும் நாங்க ஒரு பிரியாணி நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கறத எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் அடிச்சு
அதை நியூஸ் பேப்பர்ல வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய செலவாகுது அப்படிங்கும்போது அதை எப்படி செலவு கம்மி பண்ணதுங்கும்போது ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதனால அதுலயும் பணம் வந்து கம்மியாகுது. இந்த மாதிரி எப்படி ஒரு ப்ராசஸ நம்ம பண்ண முடியும்? அப்ப சரியா இதே தான் முதல்ல பண்ணா எங்கெங்க தவறு வருது அப்படிங்கிறத யோசிக்கணும். எந்தெந்த ப்ராசஸ முதல்ல பண்றது அப்படின்னு யோசிக்கும்பொழுது, அதுபடி செய்யும்பொழுது ஒரு தவறு வரும்போது அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒன்றன் பின் ஒன்று செய்யும்பொழுது அந்த ப்ராசஸ நம்ம சரியான நேரத்துக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும். அந்த ப்ராசஸ எப்படி சிஸ்டமேட்டிக்கா பண்றது? அப்ப நம்ம செய்யற தவறுகள் என்ன? எங்க நம்ம தவற விடுறோம்? இதெல்லாம் நம்ம எப்படி பண்றது? அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாரு. செயல் தெளிவு அப்படிங்கிறதுல அவர் செஞ்ச செயல்களையும், அதுல எப்படி தெளிவு பெற்று அத மேலும் மேலும் மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தாரு. நீண்ட நாள் கழிச்சு இன்னைக்கு சிறப்புரையையும் பிறந்த நாள் அன்று சிறப்புரையும் கொடுத்திருக்காரு. அனைவர் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முத்துகிஷோர். நன்றி நன்றி நன்றிங்கக்கா. இன்னும் இதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் சொல்றேன் என்னன்னா, இப்ப நம்ம இருக்க இந்த தலைமை வந்து இந்த சரித்திர படைப்பும் தளம் இந்த ஒரு டிஸ்கஷன் இதுவே வந்து ஒரு சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு செம்ம எக்ஸாம்பிள் ஆக்சுவலா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டெய்லி வந்து வாரத்துல 5 நாள், ஆனா 6 நாள் 5 நாள் அண்ணா 6 நாளுங்க தம்பி. 5 நாள் சிறப்புரை, 1 நாள் சிறப்பு. ஓகே. இப்ப 6 நாள் வந்து காலையில வந்து 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் வந்துட்டு ஆஹ் ஒரு 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 விஷயத்துல ஒரு துறை சார்ந்த ஒரு வல்லுநர் யாரோ ஒருத்தர் வந்து பேசுவாங்க. அது பேசுறது வந்து லிசன் பண்ணுவீங்க. லிசன் பண்ணது வந்து அடுத்து நீங்க வந்து நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் நம்ம பண்ணோம். நம்ம ஒரு டிஸ்கஷன் போகும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து முடிப்போம். பட் இது வந்து ஓவராலா சொல்லும்போது இதுதான். ஆனா நீங்க ஒருத்தரை வந்து உள்ள கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் உள்ள கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி பிரிட்டோ அண்ணா வந்து அவர்கிட்ட பேசுறாங்கன்ட்டு நான் பார்த்தது நான் சொல்றேன். நான் என்கிட்ட வந்து பேசினாரு அவரு. உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட் தான் தெரியும் உங்களுக்கு என்ன கேட்டுட்டாரு. அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாரு. என்ன பத்தின லைஃப் எல்லாம் கேட்டுட்டு அதை பத்தி ஒரு இன்ட்ரோ எழுதிக்கிட்டாரு அவரு. ஒரு டைமிங் இந்த டாபிக்ல இந்த வீக்ல வந்து இந்த விஷயங்கள் இருக்கு. இதுல உங்களால ஏதாவது செய்ய முடியுமான்னு ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறாரு அவரு. கொடுத்து நம்ம வந்து ஒரு டைட்டில் சொன்னோம் அப்படின்னா ஓகே இந்த விஷயத்துல பேசலாம்னு சொல்லி இதுக்கு வந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்றது. இதுக்கு வந்து ஒரு முன்னாடியே வந்து குரூப்ல நீங்க வந்து பப்ளிஷ் பண்றது. இந்த பர்சன் வர போற அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது. இதை கொடுத்ததுக்கு அப்புறமா நேத்திக்கு நைட் யூஸ்வலா வந்து காலோ இல்ல முந்தின நாள் நைட் காலோ இல்ல ஒரு எஸ்எம்எஸோ பண்ணி ரிமைண்ட் பண்ணுவார் அவரு. நாளைக்கு காலையில உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு நீங்க வந்துருங்கன்றது. அந்த ஒரு எஸ்எம்எஸ் ரிமைண்ட் கொடுக்கறது. காலையில வந்து அந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர். செஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுத்ததுமே வந்து அந்த ஒரு நன்றி சொல்றது. அதுக்கப்புறம் அந்த ஒரு நேர்மறை சிந்தனைக்கு ஒன்றான ஒரு டிஸ்கஷன் ஒரு டாபிக் அந்த அக்கா பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பீக்கர் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அவர் இன்னார் இந்த விஷயத்துக்காக வந்திருக்காரு அவரு. இந்த விஷயங்கள் நம்ம பேச போறாரு. இந்த டாபிக் இதுதான் அப்படிங்கறது தெளிவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர் என்ன பேசுறாங்க அவங்களுடைய அந்த ஒரு 50 நிமிட உரை இது. அதுக்கப்புறம் வந்து இது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து லிசனர்ஸ் வந்து அவங்க ஸ்பீக்கர் கிட்ட வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்கலாம். இல்ல வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் தெரிவிக்கலாம். இல்ல அந்த டாபிக் சம்பந்தமா வந்து என்ன விஷயங்கள் அவங்க சொல்ல நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த சொல்லன்ற அந்த ஒரு செக்மெண்ட். இது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு நன்றி உரை. அதுக்கப்புறம் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு 1 2 3 நன்று அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிச்சிட்டு அந்த திரும்ப அந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு தேங்க்யூ நோட் ஒரு மெசேஜோ இல்ல ஒரு காலோ பண்ணி சொல்லுவார் அவரு. அதுக்கப்புறம் இதனுடைய ரெக்கார்டிங் வந்து எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி லாஸ்ட் டைம் எனக்கு ஷேர் பண்ணாங்க எனக்கு. அதே மாதிரி கிளப் ஹவுஸ்லயும் வந்து சரி வாட்ஸ்அப் குரூப்ல என்னுடைய ரெக்கார்டிங் இது ரீகேப் வந்துருச்சுன்னு சொல்லி ரீப்ளே வந்துருச்சுன்னு சொல்லி அதை எடுத்து போறன்ற வரைக்கும் ஒரு 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 டிஸ்கஷன் இது வந்து 5 நாளைக்கு தொடர்ந்து நடக்கும்போது 6வது நாள் சிறப்பு விருந்தினர் வராரு அப்படின்னா அவருக்கு இதே ப்ராசஸ் உங்களுக்கு வந்து போகும். உங்களுக்கு அவருக்கு என்னென்ன டிஃபரெண்டா எக்ஸ்ட்ரா இதை பண்றாங்களான்னு தெரியல எனக்கு இருந்தது. பட் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ரிப்பீட்டடா டெய்லி வந்து பண்ணிருக்காங்க. இப்ப வந்து இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்னுடைய ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்ப இத வந்து அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அடுத்து இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதுதான் வந்து இது இந்த ஒரு தெளிவு இல்லாம வந்து பிரிட்டோ என்ன பண்ணாருன்னா உள்ள வந்த மினிக்கு வந்து நானே திடீர்னு பேச ஆரம்பிச்சிடலாம் நானு. இல்ல வந்து அவரு வந்து ஒருத்தர் வந்திருக்காருங்க அது பேசலாங்க அப்படின்னு சொல்லி விடலாம் அது. நேத்து ஒரு வேளை அவர் என்ன வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா நான் மறந்து கூட போயிருக்கலாம் நானு. இன்னைக்கு காலையில ஒரு குட் மார்னிங் போடல அப்படின்னா வந்து ஓகே நான் வந்து ஓகே நல்லா பெண்ணுடா இன்னைக்கு அந்த ஹாப்பி குட் ஃபீலிங் எனக்கு வராம இருந்திருக்கலாம் எனக்கு. இந்த விஷயம் நீங்க வந்து ஒரு ரெகுலரா டெய்லி பண்ணல அப்படின்னா லிசனர்ஸ் ஆகிய நீங்களே வந்து வந்திருக்க மாட்டீங்க. சோ இத வந்து அவருக்கு இந்த விஷயத்த இந்த 5 நாள் 6 நாள் ஒரு வாரத்தை நடத்துறது வந்து ஆரம்பத்துல ஒரு பெரிய பலுவா இருந்தாலும் இப்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய பலுவா இருக்காது. 2 விஷயம். ஒண்ணு வந்து டீம் சப்போர்ட்டும் இருக்கு. இன்னொன்னு வந்து அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் தான் பண்ணுன்ற அந்த ஒரு தெளிவு.
அந்த ஒரு தெளிவு. ஸோ இதுதான் வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ்ன்றது. ப்ராசஸ் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம்ன்றது. சிஸ்டம்ன்றது வந்து அந்த ஒரு ஒரு வேலையை செய்யும்போது வந்து அதுக்குள்ள என்ன ஸ்பெசிஃபிக்கா பண்ண போறோம், வாட் இஸ் தி குவாலிட்டி தட் வி ஆர் கோயிங் டு டூ இன் தட், அதுதான் வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள். இத வந்து நீங்க வந்து இந்த ஒரு இவ்ளோ நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டா கூட வந்து டெய்லி நீங்க பார்க்குற இந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு இத நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே, இத நீங்க எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணீங்கனாலே வந்து உங்க லைஃப்ல நெறைய விஷயங்கள் நீங்க வந்து ப்ராசஸா மாத்திரலாம் நீங்க அதுல. இது இன்னொரு ரெட்ரோஸ்பெக்ட்ல யோசிச்சு பார்த்தோம்னா, இது ஒரு ஹேபிட்டுமே ஆக்சுவலா இப்படிதான் பில்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுதான் மக்களே. ரிட்டனா நான் கரெக்ட்டா சொல்லிட்டேனா நானு? ஏதாவது மிஸ் பண்ணேனா ஸ்டெப் ஏதாவது? மிக சரியா சொன்னீங்க தம்பி. நன்றி. ஆமா. ஆம், நன்றி. அன்பிற்கினிய நண்பர்களே, மிகவும் சிறப்பான ஒரு இனிய காலை தருணம். நிச்சயமாக ஒரு செயலை எவ்வாறு திட்டமிட்டு வெகு சிறப்பாக, நேர்த்தியாக செய்யலாம். ஒவ்வொரு முறை செய்யும் பொழுதும் வரக்கூடிய சவால்களை எவ்வாறு எதிர்கொள்கின்றோம்? அதை அடுத்த முறை வராமல் தடுப்பதற்கு என்னென்ன என்ன முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம் என்பதை குறித்த இருவேறு பாதைகளில் இருவேறு தண்டவாளங்களாக பயணித்தது இன்றைய சிறப்புரை. ஒருபுறம் அவர் செய்யக்கூடிய அந்த வர்த்தகம் சார்ந்த எடுத்துக்காட்டு, ஒருபுறை மற்றொரு புறம் அந்த பிரியாணி முன்கூட்டியே செய்து மக்களுக்கு விநியோகிப்பது என்பதற்கான செயற்திட்டம். 2 செயற்திட்டங்களையும் அவர் எந்த அளவிற்கு நுணுக்கமாக கையாளுகின்றார். ஒவ்வொன்றிற்கும் அவர் குறிப்பெடுத்துக் கொள்ளுதல், அதை எவ்வாறு எந்தெந்த இடங்களில் அதை ஒரு புள்ளியை மற்றொரு புள்ளியோடு இணைத்து இன்னும் சிறப்பாக செயல்படுத்தலாம் என்கின்ற ஒரு கூரிய சிந்தனை. ஒவ்வொரு முறையும் நமது தளத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சொல்லுவார், உங்களுடன் பேசி இந்த நிகழ்வை முடிப்பதற்கு முன் 2 முறை காப்பியை தயாரித்து நான் குடித்துவிட்டு பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வார். மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். எவ்வாறு ஒரு சிறப்புரையும் நிகழ்த்தி கொண்டு அதே நேரத்தில் மற்றொரு வேலையையும் செய்து கொண்டு அதிலும் நிறைவு காண்பது என்ற அளவிற்கு தம்முடைய வாழ்வியல் வழிகளை திட்டமிட்டு ஒவ்வொரு முயற்சிகளையும் சீரும் சிறப்புமாக செய்யக்கூடியவர் அன்பு தம்பி அவர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு எளிய அழைப்பை அன்பு தம்பி அவர்களுக்கு கொடுத்த பொழுது, நிச்சயமாக செய்யலாமன்னா என்ன செய்யலாம் என்று, எந்த தலைப்பில் உரையாற்றலாம் என்று கேட்டார். அப்பொழுது அவருடைய பலம் எப்பொழுதுமே அந்த தரம் சார்ந்த விடயங்களில் எப்பொழுதுமே சிறப்புரைகளை வழங்குவது. நிச்சயமாக இன்றும் ஒரு தரமான சிறப்புரையை செயல் தெளிவு என்ற அடிப்படையில் மிகவும் சிறப்பாக எளிய உதாரணங்களோடு அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் அதை சென்று சேர்ப்பிப்பது அவருடைய பலம். நிச்சயமாக ஒரு சிறந்த பயிற்றுவிப்பாளராக வலம் வரக்கூடிய முழு திறனையும் தன்னகத்தே கொண்டவர் அன்பு தம்பி அவர்கள். இன்று தம்முடைய பிறந்த நாள் அன்று ஆக சிறந்த சிறப்புரையை வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இன்னும் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களிலும் மிக பெரும் வெற்றி அடையவும் சரித்திரம் படைத்திடவும் இந்த பிறந்த நாள் நன்னாளில் அன்புடன் வாழ்த்துவதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். மீண்டும் ஒருமுறை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லோர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றிங்க முத்துகிஷோர். செயல் தெளிவு அப்படிங்கிற தலைப்புல இன்றைக்கு சிறப்புரை கொடுத்ததற்கு நன்றி. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். முத்துகிஷோர், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்க குரல் கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நாளா மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் வந்திருந்தாங்க இன்னைக்கு. பிரிட்டோனாவுக்கும் நன்றி. முத்துகிஷோர் அவங்க ஃபர்ஸ்ட் பேசினதெல்லாம் ஓகே, ரெண்டாவது வந்து ஒரு கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு. அந்த இடத்துல வந்து பிரிட்டோனாவை பத்தி நான் என்னெல்லாம் பேசலாம்னு நினைச்சனோ அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா பேசிட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சிஸ்டமேட்டிக் அப்படி எக்ஸாம்பிள்லாம் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டோனா வந்து அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்.
அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அந்த ப்ராசஸ் இருக்கும். அதோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். அஹ் இப்போ நான்லாம் பெரும்பாலும் இந்த சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பார்த்தாலே ப்ராசஸ்க்குள்ள ஒரு நாளே அது ஏதோ வந்து இது வரைக்கும் கரெக்டாக வரல. ஆனால் இப்போ பிரிட்டோன அந்த ஒரு சின்ன ஃப்ளையர் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. அது என்ன வேலை இருந்தாலும் எப்படினாலும் கரெக்டாக அந்த அந்த முந்தின நாளுக்குள்ளே கரெக்டாக நடந்துடும். அது இப்போ நம்மளா பண்ணுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக வந்து அது வந்து நடக்காது. ஸ்கிப் ஆகும், ஒரு நாள் மிஸ் பண்ணுவோம், ஹரிபரியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிஸ்டம் அதில் அந்த ஃப்ளையரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு டிஃபைன் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நடந்துருது. அவங்க முத்துகிஷோர் அவங்க சொன்னது கரெக்டு தான். அவங்க சுற்றி நிறைய வேலை இருக்கும். ஆனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு 6 பேர்னா 6 பேர்ட்டையும் பேசுறது, கரெக்டாக காலைல 5:30 மணிக்கு அவங்கள ஃபோன் பண்ணி எழுப்பி விடுறது, அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ராசஸ். இது இல்லை அவங்க கதை எழுதுறதா இருக்கட்டும், பிரதிபலின்னு ஒரு தளத்தில் எழுதிட்டு இருந்தாங்க அதுக்காக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறத பிரிட்டோட தான் இருந்து கற்றுக்கிட்ட ட்ரை பண்ணேன். ஆனால் நிறையா இடத்துல முடியலை, அப்படியே ஏதோ மிஸ் பண்ணிடுறேன். இப்படி சோம்பேறித்தனம்னு நினைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் முத்துகிஷோர் அவங்க பேசும்போது எல்லாமே கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குமோ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணி கரெக்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்ற மாதிரி தான் முத்துகிஷோர் அவங்களை எப்பவுமே பார்க்குறேன். ஸோ ட்ரேடிங் பண்ணலன்னா கொஞ்ச நாள் பண்ணுவோம், விட்டு போயிடும். அதை எப்படி கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணுறது, அதில் எப்படி பேசிவ் இன்கம் கரெக்டாக வர்றது. என்னதான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் கம்பெனிக்காக. இப்போ ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் கூட உழைப்பு போடுவோம். ஒரு நாளில் நம்ம வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த அறிவு மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்நாள்களை எப்படி கடத்த போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு பர்டிகுலர் இல்லை இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் அவங்க ஏஜும் கிட்டத்தட்ட என்னோட ஏஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும். அடுத்தடுத்து ஒர்க்லேயே அவங்க நிறைய சவால்கள் அதையும் தாண்டி இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் மைண்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக திட்டமிட்டு அதற்கான வேலைகளும் கரெக்டாக செஞ்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். மிக்க மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் திங்ஸ் அவங்க பேசினாலும். இன்றைக்கும் நிகழ்வு அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் அவங்க கனெக்ட் பண்ண விதம், ஷேர் மார்க்கெட் அண்ட் பிரியாணி ரெண்டையுமே கரெக்டாக கனெக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகம் சார்ந்து இருக்கும், நிறையா வந்து சம்மந்தமே இல்லாதது இருக்கும். என்ன பண்ணுறோமோ அதை வந்து தைரியமாக பேசி அதில் உள்ளதை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஒரு சிலர் இருக்காங்க. அதில் முத்துகிஷோர் அவங்களும் ஒருத்தங்க. மிக்க நன்றி. இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி 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 வேல் பிரதர். உங்கள்ட்ட பேசினாலே வந்து அப்படியே ஒரு பயங்கர ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எனக்கு. மிக்க நன்றி. மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான். நான் ஒரு 7:20 7:25க்கு நான் வந்து நான் விடைபெறணும் நான். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நீங்க கொஞ்சம் குயிக்காக மட்டும் வந்துட்டு போயிடுங்க. நீங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா பேசணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பட் எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கிளம்ப வேண்டிய வேலை இருக்கு. நன்றி. நன்றிங்க முத்துகிஷோர். வாழ்த்து தெரிவிக்கிறவங்களும் சரி, இல்லை கேள்விகள் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விரைவாக முத்துகிஷோர் இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். வேல் சொன்ன மாதிரி பிரிட்டோ அவர்கள் டெய்லியும் என்னென்ன செய்கிறாரு தினமும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரி பிரிட்டோ குரல்லையே சொன்ன மாதிரி இருந்தது. தினமும் எவ்வளோ செய்கிறாங்க, எந்தெந்த வேலைகளை எப்படி சிஸ்டமேட்டிக்காக செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் அதை நம்ம வேல் சொன்ன மாதிரி ஆரோக்கியம் பிரிட்டோ அவர்களிடமிருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வர்றதில்லை, இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதை ரொம்ப தெளிவா விளக்குனதற்கு மிக்க நன்றிங்க முத்துகிஷோர். நன்றிங்க வேல். ஆண்டி அண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சரித்திரம் படைப்போம் குழுவுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு முத்துகிஷோர் சார் வந்துட்டு என்னடா இன்னைக்கு பிரியாணி பத்தியும் ட்ரேடை பத்தியும் பேசுறாருன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாருமே வந்துட்டு சாப்பாடு சம்பந்தமா நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு பிரியாணி வந்து விருப்பமா இருக்கிறதுக்காக அதை வந்து அவர் தேர்ந்தெடுத்து இந்த சிஸ்டமேட்டிக்கா எப்படி பண்ணணுன்ற விஷயத்த வந்து மிக நேர்த்தியா சொன்னாரு. நாங்க கூட ஒரு சில நேரத்துல நான் கம்பெனில ஒர்க் பண்றதுனால ஷார்ப்பா 4:30 மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எந்திரிச்சிருவோம். அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி சிஸ்டத்துல வேலை செய்யறோமோ அதே மாதிரி நம்ம மூளையும் சிஸ்டமேட்டிக்கா அந்த மூளை வந்துட்டு கரெக்டா அலாரம் அடிக்கிற மாதிரி அலாரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம மூளையை வந்து செயல்படுத்துது.
நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட்டும் ஷிஃப்ட்டுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டா இருந்தா 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். செகண்ட் ஷிஃப்ட்டா இருந்தாலும் 4:30 மணிக்கு நாங்க எந்திரிச்சுருவோம். அது மாரி அந்த சிஸ்டமேட்டிக்கா நாங்க வந்துட்டு கரெக்ட்டா பிளான் பண்ணிக்குவோம். வாழ்க்கையில முன்னேறவங்க எல்லாருமே அந்த சிஸ்டமேட்டிக் இருந்தா மட்டும் தான் முன்னேற முடியும். ஒண்ணு. அதேபோல என் கம்பெனில உள்ள ஒரு ஆபீசர் ஒருத்தர் பேரு சதீஷ்ன்னு பேரு. அவர் பார்த்தீங்கன்னா, அவரோட நல்ல பயங்கர திறமைசாலி. மெயின்டனன்ஸ், சேஃப்டி அண்ட் எல்லா எல்லா விதத்திலயும். அவர் வந்துட்டு மீட்டிங்ல பேசும்போது நெறைய வார்த்தைகள் அவர் ரொம்ப ரொம்ப தெளிவா பேசுவாரு. ரொம்ப நேரமா நல்லா பேசுவாரு. அதுல அவரு பயன்படுத்துற ஒரு சில வார்த்தைய நாங்க என்ன பண்ணுவோம், நோட் பண்ணி அவர்ட்ட சொல்லுவோம். அத நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து மீட்டிங்ல இன்னும் சூப்பரா பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர்ட்ட நாங்க சொல்லுவோம். அது அவரு யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னா, "சோ." "சோன்ற" வார்த்தைய அடிக்கடி அவரு யூஸ் பண்ணுவாரு. அதே போல நம்ம முத்துகிஷோர் சார் வந்துட்டு, வந்துன்ற வார்த்தைய வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஏன் ஏன் வந்து இந்த நேரத்துல சொல்றேன்னா, நாங்க நெறைய மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவோம். நாங்க வந்துட்டு மீட்டிங்ல எங்களுக்கு பேச தெரியலனாலும், பேசுறவங்கள வந்துட்டு எப்படி அத வந்து வாட்ச் பண்றதுன்றத நாங்க ஒரு சில வாட்ச் பண்ணி, அந்த நீங்க எப்படி பேசுனீங்க? நல்லா பேசுனீங்க. என்கரேஜ் தான் பண்ணுவோம். அதுல ஏதாச்சும் மைனஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாரி நாங்க சொல்லுவோம். நாங்க மைனஸ விட பிளஸ் தான் நாங்க சொல்லுவோம். இருந்தாலும் இந்த வந்துன்ற வார்த்தைய சார் வந்து அவாய்ட் பண்ணாருன்னா, இன்னும் மேலும் மேலும் அவரோட பேச்சு திறமைகள் வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. தேங்க் யூ சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். இத வந்து கண்டிப்பா நான் வந்து செயல்படுத்துறேங்க சார். சார் இப்ப சொல்லும்போது கூட வந்துன்ற வார்த்தை வந்துச்சு. ஏன்னா அது வந்து அப்படியே பழகிடுச்சு. இல்ல, அது நான் தெளிவா தான் நான் சொன்னேன் நானு. வேணும்னு தான் சொன்னேன் நானு. ஃபன்னி பேட்டர். நான் கண்டிப்பா இத எடுத்துக்கிறேங்க நானு. நிச்சயமா இத எடுத்துக்கிறேன் அந்த ஃபீட்பேக். சார் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் சார். அந்த ஆபீசர் கடைசியில அந்த சோல்ன்ற வார்த்தையை நாங்க வந்து 125 130 எண்ணணும். அதுக்கப்புறம் அவர் கடைசியா 5 வருஷம் எங்களோட பிளான்ட்ல எங்களோட நிறுவனத்துல ஒர்க் பண்ணாரு. அவர் கடைசியா கிளம்பும் போது சோல்ன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. அது மாதிரி அவரு மேலும் மேலும் டெவலப் பண்ணிட்டாரு. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க ஆண்டி அண்ணா. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு வந்து அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் அந்த ஃபில்லர் அப்படின்னு சொல்ற மாரி ஆங்கிலத்துல லைக்ன்னு சொல்ற மாரி இது இது எல்லாருமே நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாரி பழக்கம் இல்லாதவங்க கூட தொடர்ந்து நம்ம கேட்கும்போது அந்த வார்த்தை அப்படியே வந்துடுது. அத ரொம்ப அழகா குறிப்பிட்டு காமிச்சீங்க. இன்னும் ஏன்னா ரொம்ப தெளிவா அவரோட ப்ராசஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவா விளக்கும் பொழுது இந்த மாதிரி சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கும்போது இன்னுமே அந்த பேச்சு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். மிக்க நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும். சசிகலாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. முத்துக்கிஷோருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருள் பேராற்றல் கருணை நாள், உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றிங்க மேம். கடந்த ஒரு 3 வருடமா கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் தொடர்பு இல்லைனாலும் அப்பப்ப ஒரு தொடர்புல இருக்கிற முத்துக்கிட்ட தொடர்புல இருக்கிற ஒரு நபர் தான். அவங்களோட வளர்ச்சிய வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு 3 வருஷமா அந்த கிளப் ஹவுஸ் மூலம் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது பின்னாடி பேக்ரவுண்ட்ல எவ்வளவு உழைப்பு இருக்குங்கிறது இன்னைக்கு முழுதா தெரியும். ஒரு டெடிகேட் பர்சன் தெரியும். ஆனா எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, வடிவேலு ஜோக் தான். ஆனா அது வந்து ஒரு எந்த அளவுக்கு பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுது. சொல்ல போனா நாங்களெல்லாம் கூட இல்லத்தரசிகள்லாம் கூட உங்ககிட்ட இந்த பிளான் பண்ற ட்ரைனிங் எடுத்துக்கலாம் போல அப்படிங்கிற எண்ணம் வந்தது. நன்றிங்க பிரதர், உங்களுடைய வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் இன்னும் முழுசா கேட்கல, பாதி தான் நான் கேட்டேன். ரீப்ளேல நான் திருப்பி கேட்கிறேன். உங்களுக்கு நான் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். நன்றிங்க பிரதர். நன்றி 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 மிக்க நன்றிங்கக்கா. இன்னொரு மெசேஜ் சொல்ல வந்தேன், மறந்து போச்சு, மன்னிக்கவும். நான் மெசேஜ் போடுறேன்ப்பா. நன்றி நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சசிகலாம்மா. நிச்சயமா எல்லாரும் இந்த பிரியாணி செய்யும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்துரும் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். சரவணன் இருக்கீங்களா? சுதாமன் வணக்கம், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் காலை வணக்கம். மிஸ்டர் முத்துக்குமார் அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
உங்களோட பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தது. அது அதே மாதிரி இருக்கும்பொழுதுதான் அது பலரை போய் சேர்ந்தடையுதுன்னு நீங்க அதையும் வந்து இப்ப நிறைய பேர் எடுத்து செய்யறாங்க. அதுல இருக்கிறது உங்க எளிமை. ஓகே, சோ அதுக்கு வாழ்த்துக்கள். அதுல வந்து ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து வரிகள்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாமே வந்து மெஷரபிளா இருக்கு உங்களோட கோல்ஸ் எல்லாம். இப்ப வந்து இப்படி பண்ணணும்னா இப்படின்னு போடும்போது நீங்க சில புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரியும் அதை கடைசியில நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னாக்கா, ஏன்னா அதை மறுபடியும் கேட்டு அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு நான் அனுப்ப முடியும். அதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு மறுபடியும் ரீகேப் பண்றதுக்கு நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். அது ஒரு சின்ன சஜஷன். அது இல்லாம முக்கியமா நீங்க ஒரு ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அதோட முக்கியத்துவத்தை பத்தி நீங்க ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான ஆனா முக்கியமான ஏரியால நீங்க பேசிருக்கீங்க. ஒண்ணு வந்து பிரியாணி, இன்னொன்னு வந்து ட்ரேட். ஓகே, ட்ரேட்ல வந்து சம்டைம்ஸ் சிங்கிள் பர்சன் ட்ரேட் பண்ணும்போது அதுக்கு உங்க ஃபோக்கஸ் மாத்திரம் போரும். ஃபுட்ங்கிற இடத்துலயும் நிறைய ஃபோக்கஸ் தேவைப்படுது. ஸோ ரெண்டுமே அதுல ரிலேட்டட். ஆனா ஒரு பாயிண்ட் வந்து நீங்க ஸ்கேலபிலிட்டி பத்தி பேசும்பொழுது, ஸ்கேலபிலிட்டின்னு சொன்னீங்க, அதோட ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பிளேஸ்ல இருக்கான்னு தெரியல. ஏன்னா அதை கொஞ்சம் நீங்க சிந்திக்கிறதுக்காக தான் அதை சொல்றேன். ஸ்கேல் பண்ணும்போது இப்ப நீங்க ஒரு சிஸ்டம், ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. எஸ்பெஷலி ஃபுட் ஒரே மாதிரி டேஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸ்லாம் வந்திருக்கும். அதுல ஒரு சின்னதா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேசும்போது ஒரு பேக்கெட்ல வந்து சிக்கன் ஜாஸ்தி பீசஸ் இருந்தது, இன்னொன்னுல வந்து குறைச்சு, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டீங்க. உங்க குரூப் சின்னதா இருக்கும் பொழுது அதை கண்டுபிடிக்கிறது எப்படி, இன்னும் நீங்க ஸ்கேல் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற மாதிரி ப்ராசஸஸ். திடீர்னு ஒருத்தர் வரல, ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்ல ஒருத்தர் வரல, ரைட், கடைசி நிமிஷத்துல திடீர்னு தெரியாது. ஏன்னா திஸ் இஸ் வெரி மச் பீப்புள் ட்ரிவன். ஓகே, ஸோ அதையும் நீங்க சிந்திச்சு அதுல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா அதை கொஞ்சம் சிந்திச்சா ஸ்கேலபிலிட்டியில சௌகரியமா இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்கேலபிலிட்டிஸ யோசிக்கிறது கிடையாது. ஸ்கேலபிலிட்டியில இது வந்துருச்சு உடனே அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு பணம், அதுக்கு வேணுங்கிற இது எல்லாத்தையும் கஸ்டமர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. பட் அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் என்ன இருக்குங்கிறத வந்து சம்டைம்ஸ் விட்டுருவாங்க. அந்த சின்னதா வந்து இருக்கிறத நீங்க சிஸ்டம் ட்ரிவனா இருக்கிறதுனால ஈஸியா சரி பண்ணிக்க முடியும். வாழ்த்துக்கள். நிறைய பேர் சிஸ்டம்ஸ் அண்ட் செக்ஸ் அண்ட் மெஷர்ஸ வந்து கொண்டு வரது இல்ல. நீங்க இப்பொழுதே அதை பத்தி சிந்திச்சு கொண்டு வர்றது வந்து கண்டிப்பா உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிங்க மேம். நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து டெஃபினெட்லி டேக்கன். நான் வந்து ஸ்கேலபிலிட்டியில ஆமா, அங்க வந்து ஸ்கேல் பண்ணி போகும்போது அங்க இருக்கிற சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இதை அடிப்படையை வச்சுக்கிட்டு அதை முன்கூட்டியே யோசிச்சு பண்றதாட்டும் சரி, இல்லை செயல்படுத்தும் போது அங்க என்ன மாதிரி பண்ணணுமோ அதை நான் டெஃபினட்டா பண்றேங்க மேம். மிக்க நன்றி. ஒரு வேலிடான பாயிண்ட் ஆக்சுவலா அது. நன்றிங்க மேம். உங்க அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். முத்துகிஷோர் சாருடைய ரூம்ஸில் வந்து நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் பற்றிலாம் நான் நிறைய பேசியிருக்காரு. ஸோ வேல்யூபிளாக இருக்கும். ஸோ இன்னைக்கு அவங்க மற்றவங்க பேசுறதுலேருந்து வச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் நம்ம எல்லாமே வந்து நம்ம பிளானிங் அண்ட் ப்ரீ பிளானிங்ல வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, எந்த ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுனாலும். ஸோ அந்த எப்பவுமே அந்த பிளானிங்ஸு செக்லிஸ்ட்லாம் போட்டு டு டூ லிஸ்ட்டு அந்த இது இப்போ செய்யணும் செய்யக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய ரீப்ளைல கேட்குறேன் நான் அவருடைய பாயிண்ட்ஸ்லாம். ஸோ அவருடைய நல்ல எக்ஸிக்யூஷன் பிளானிங்கில் வந்து இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ஸோ நல்லா சொல்லியிருப்பாரு. இப்போ எல்லாத்தையும் இது பண்ணி நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய அவருடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் வெற்றி அடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ. மிக்க நன்றிங்கண்ணா. நன்றிங்க அன்பு சார், உங்கள் அன்பான வாழ்த்துக்கு நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நித்திக் கிஷோர் அப்புறம் வந்து நிறைய எங்கள் சொன்னார் சிஸ்டம் ப்ராசஸ் பற்றி, அவருடைய தொழில் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு போனார் அப்படின்னு. அவருடைய தொழிலுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் அவருடைய இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாரு, அதுக்கும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. சரண்யா பாலாஜி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முத்து சகோதரர் அவர்களே. ரொம்ப அழகாக பேசுனீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன தாட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். அவசரம் நமக்கு சிப்பிக்களை தரலாம், ஆனால் பொறுமையே முத்துக்களை தர முடியும். நேரமும் பொறுமையுமே அறிவாளிகளின் பலம். அதுபோல் நம்மளுடைய அந்த கரெக்டான எந்தெந்த விஷயத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது. அண்ட் குட் காம்பினேஷன் ஆஃப் பிரியாணி அண்ட் ட்ரேட். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ட்ரேடிங்கும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்றவங்களும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது எங்களுக்கும் வந்து ஒரு திங்கிங் வருது, இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு என்ன சொல்கிறதுனா, உங்களுடைய இந்த இதில் இருந்து டாப்பிக்கில் இருந்து நான் வந்து அந்த சிஸ்டம் நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ. பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சரவணன் பிரதர், தேங்க்யூ சரண்யா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. கற்பகா, ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு எனக்கு. அவர் இங்க இருக்காருன்னா அவர்கிட்ட சொல்றதுக்கு இட் மே பி யூஸ்ஃபுல் லேட்டர். சொல்லலாமா? நிச்சயமா மேம், அவர் 7:20க்கு போகணும்னாரு, அதனால கொஞ்சம் சுருக்கமா நீங்க. எனக்கு வந்து நிறைய நேரம் தேவையில்லை. earlier ஆல்சோ அவர் சொன்ன பாயிண்ட் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா அவரோட நேரம் அவருக்கு முக்கியம். மிஸ்டர் முத்து, ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து as you grow, ஓகே, நேரம் மாத்திரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த 24 hours யாருக்குமே வித்தியாசமா இல்லை. தட் ரிசோர்ஸ் நம்ம எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுல வந்து உங்க வளர்ச்சி இருக்கும்போது, ஒண்ணு நீங்க மோர் தென் ஒன் பிசினஸ் பண்ணும்போதோ சரி, ஒரே பிசினஸ வளர்க்கும் போதோ சரி, கொஞ்சம் டெலிகேட் பண்ண, பிரச்சனை இல்லாத ஏரியாஸை டெலிகேட் பண்றதுக்கு ஆபரேஷன்ஸ்ல வந்து 2-3 பிரிச்சுக்கோங்க. ஒரு ஏரியா வந்து உங்களுக்கு ரொம்ப, தட் இஸ் உங்க குவாலிட்டி, உங்க ஃபுடு, உங்க பிராண்டிங்கை வந்து யாருக்கும் கொடுக்காம வச்சுக்கிட்டு, இப்ப டெலிவரி சிஸ்டம்ஸ் அதெல்லாம் வந்து இப்ப பல விஷயங்கள் வந்துருது, காஸ்ட் அதுல ஆட் பண்ணி as you grow அதை பிரிச்சுக்கிட்டு டெலிகேட் பண்ணினாக்க உங்க வளர்ச்சிக்கும், நீங்க எங்க வந்து தெளிவா கான்சென்ட்ரேட் பண்ணணும், எங்க டெலிகேட் பண்ணலாங்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா வளர்ச்சிக்கு உதவும்னு என்னோட தாட். அதே மாதிரி ட்ரேடிங்லயும் there are different systems, whether we will do averaging, அதை நான் தொட போறது இல்லை. இதை மட்டும் சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க மேம், உங்கள் அன்பான கருத்துக்களுக்கு நன்றி. எல்லோரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறோம். முத்துகிஷோர் அவர்களுக்கும் நேரம் ஆச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அவருடைய ஏற்புரை நிகழ்வுக்கு பிறகு வேறு யாராவது கருத்துக்கள் தெரிவிக்கிறதுனாலும் தெரிவிக்கலாம். முத்துகிஷோர், உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். சுதாமா, மிக்க நன்றி. அந்த டெலிகேட் பார்ட் வந்து டெலிகேஷன் பார்ட் வந்து நான் நோட் பண்ணிட்டேன். எஸ், அந்த பிளான்ஸ்ல இருக்குங்க, டெஃபினட்டாக அதை எடுத்துக்கிறேன். அது ஒரு ஹார்ட் ஜாப் தான் ஆக்சுவலாக. டெலிகேட் பண்ணுறது நம்ம கண்ட்ரோல் எல்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு இது. இப்போ டெலிகேட் பண்ணாமல் க்ரோவும் பண்ண முடியாது. அது நாங்கள் வந்து யோசிச்சுருக்கோம். வந்ததை டெஃபினட்டாக அதை எடுத்துக்கிறோம். எஸ், ஓகே. நான் வந்து மிக்க நன்றி, அதுதான் அந்த ஒரே வார்த்தை அதுதான் இருந்தது. இந்த ஒரு பிறந்த நாள் வந்து அடுத்த ஒரு ஆண்டில் நான் வந்து அடியெடுத்து வைக்கும் போது வந்து இது ஒரு அருமையான ஒரு ஒரு ஸ்டார்ட்டாக நான் பார்க்குறேன். நான் இவ்வளோ ஒரு மார்னிங் வந்து இத்தனை பேர் நான் பேசுகிறத காது கொடுத்து கேட்க வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் வந்தது. அதை கேட்டுட்டு அதில் வந்து முத்து நீங்கள் இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, இன்னும் நீங்கள் இந்த இடத்துல இது பண்ணுங்க, நீங்கள் என்னுடைய இந்த பேசுகிற இந்த தகவலிருந்து அந்த ஸ்பீச்லேருந்து என்னோட பிஸ்னஸ்க்கு வரைக்கும் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் சஜஸ்ட் பண்ணுறது வந்து அந்த
அந்த ஒரு அன்பு அப்படின்றது வந்து தட் இஸ் வெரி அது வந்து காட் கிஃப்டட் தான் நான் சொல்லுவேன். இதை அதுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். மிக்க நன்றி. இந்த தளத்துல வந்து இன்னும் நான் வந்து வேற என்னென்ன விஷயங்கள் நான் வந்து கத்துக்கலாம் அப்படின்றது வந்து கத்துக்க முடியும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கு. நிறைய விஷயம் கத்துக்க முடியும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. இன்னும் உங்களுக்கு என்னென்ன வந்து விஷயங்கள் நான் செய்யலாம் அப்படின்றதும் வந்து நீங்க என்ன கேட்டீங்கனாலும் வந்து அதை பத்தி நான் வந்து எனக்கு என்ன தெரியுமோ நான் வந்து டெஃபினட்டா நான் ஷேர் பண்றேன் நான். அண்ட் மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு வந்து இன்னையில இருந்து நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலாம், புதுசா பண்ணலாம் நினைச்சோம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற ஏதோ ஒரு வேலையை, ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், அந்த வேலையை எடுத்துட்டு அது தொடர்பான முன்னாடி பின்னாடி செய்யற அத்தனை வேலைகள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதை வந்து நீங்க ஒரு ரெகுலரா பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்துலயோ இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரிகர் பாயிண்ட். இப்ப காலையில தூங்கி எழுந்ததுமே நம்ம வந்து மூஞ்சி கழுவிட்டு பிரஷ் பண்றோம். நம்ம அந்த தூங்கி எந்திரிக்கிறது தான் அதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் பிரஷ் பண்றதுக்கு. இப்போ அந்த மாதிரி வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காத்தடிக்கிறதுனா பைக்கு காத்தடிக்கிறது அப்படின்னா பெட்ரோல் போட்ட கையோட காத்தடிக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தோட நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு சிஸ்டத்தை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வில் கிரியேட் ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் வில் பிகம் யுவர் லைஃப். அது வந்து உங்களை ஈஸியாக உங்கள் லைஃப் வந்து கொண்டு போயிட்டு வந்தது. இந்த எஸ், மிக்க நன்றி. அடுத்த ஒரு உரையில வந்து அந்த புல்லட் பாயிண்ட்ஸை நான் வந்து இன்க்ளூட் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து கட் பண்ண ட்ரை பண்றேன் நான். நன்றி மக்களே. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றிங்க முத்துகிஷோர். ரொம்ப ஒரு சிறப்பான பிறந்த நாள் சிறப்புரை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப தெளிவாகவும் நம்ம செய்யற செயல்கள் அந்த ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் எப்படி சரியா செய்யறது அப்படிங்கிறது நிச்சயமா எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு சின்ன வேலை செய்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய வேலையா இருந்தாலும் இது ரெண்டுமே நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக எடுத்து கூறியதற்கு மிக்க நன்றி. தங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை குறுஞ்செய்தி மூலமாக பகிர்ந்து கொண்ட சரண்யா பாலாஜி, ஆண்டி அண்ணா, சர்வஜித், வி ஸ்ரீனிவாசன், அன்பு சார், அருள் சேவியர் சார், கண்ணன், ராமநாதன், சரண்யா பாலாஜி அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்து நம்மை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு திருநெல்வேலி நினைவுகள் என்ற தலைப்பில் திரு சவுந்தர மகாதேவன் அவர்களுடைய பிறந்த நாள் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.